वेदं सौभब्रह्मयेदि विवेक कल्पि श्रुता वेदाः मामयं प्रतिविष्यति. இந்த ஸ்லோகமானது இதிகாசங்களின் துணை கொண்டும் புராணங்களின் துணை கொண்டும் வேதத்துடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும். வேதத்தின் அர்த்தத்தை நேரடியாக சென்று பார்த்தோமானால் சில குழப்பங்கள் அதில் ஏற்படும். இப்போ வேதத்துக்கு அர்த்தம் நம்ம சொல்லணும்னாலே ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, 18 புராணங்கள் என்ன, அதற்கு மேற்கொண்டு ரிஷிகளுடைய வாக்கியங்களாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் என்ன, இது அத்தனையும் சேர்ந்து கொண்டுதான் வேதத்துக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அதனால்தான் ஸ்ரீவச்சனபூஷன் என்கிற கிரந்தத்திலே சுவாமி வில்லலோகாச்சாரியார் முதல் சூத்திரத்திலே தெரிவிக்கிறார். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படிங்கிறார். ஒரு வேதத்தின் அர்த்தத்தை நம்ம நிர்ணயிக்க வேண்டும் என்றாலே ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இவை கொண்டுதான் நாம் பூர்ணமாக அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்தின் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாலே இதிகாசங்கள் சொல்லப்பட்டது இல்லையா, அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுதான் விதரநீதி. அப்ப விதரநீதி தெரிஞ்சுண்டா வேதத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டதாகவே அர்த்தம். அப்ப வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த சொல்லப்பட்ட கருத்தை நன்றாக விவரித்து சொல்ல வந்ததுதான் மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னு தெரிவிக்கணும். அப்ப மகாபாரதத்தில் சில முத்துக்களாக இருக்கக்கூடிய விதரநீதி ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிறது. அதிலே கடந்த உபன்யாசத்திலே நாம் சில விஷயங்கள் அனுபவிக்க பெற்றோம். யார் பண்டிதன், யார் முட்டாள் அப்படின்றத இன்னும் முட்டாள் விஷயம் பார்க்கல, பண்டிதர் விஷயம் பாதியே பார்த்துட்டு இருக்கோம். என்ன என்ன இந்த விதரநீதி எதற்காக ஏற்பட்டது? இவனுக்கு சோகம், திருதராஷ்டிரனுக்கு சோகம். என்ன சோகம் என்றால் பாண்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய பங்கை பிரித்து கொடுக்கிறதுக்கு மனசு வரலை. மனசு வராதபடியாலே சஞ்சயன் அனுப்பி பாண்டவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டு வர சொன்னான். அவனும் சஞ்சயனும் பாண்டவர்களிடத்தில் திறந்து பாண்டவர்கள் சொன்ன கருத்தை மறுபடியும் சஞ்சயன்கிட்ட சொல்லணும், திருதராஷ்டிரன் சொல்லணும். ஆனா சஞ்சயன் சொல்லுவதற்கு முன்னாடி நன்னாக திருதராஷ்டிரன் வெய்து உனக்கு தர்மம்னால என்னன்னு தெரியல, நீ தர்மத்தின்படி நிற்கவர, தர்மத்தின்படி நிற்காதபடியாலே உனக்கு நிறைய பாவங்கள் சேர போறது அப்படின்னு நன்னா வெய்து விட்டு போயிட்டு வந்த விஷயத்தை சொல்லலாமேன்னு சொல்றச்சு. இப்ப எனக்கு அவகாசம் இல்லை, நான் மிக அயர்ந்து போயிருக்கிறேன், அயர்ந்து போனபடியாலே நாளை காலை ராஜசபையிலே சொல்லுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பின இவருக்கு தூக்கமே வரலை. யாருக்கு? திருதராஷ்டிரன் தூக்கம் வரலை. தூக்கம் வராதபடியாலே விதுரரை அழைப்பித்து, ஏன்னா விதுரன் தர்மாத்மா, விதுரனை அழைத்து சில தர்ம சிந்தனைகள் சொன்னால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலை அது போக்குவிக்குமேன்றதுக்காக திருதராஷ்டிரன் விதுரனை அழைத்தார். விதுரனும் வந்தார். நிறைய விஷயங்களை சொல்றாரு. யார் பண்டிதன், யார் முட்டாள் இங்கிற விஷயத்தை சொன்னார். அதுல ஒரு விஷயம் விவேக, விமோக, அபியாச, கிரியா, கல்யாண, அனவசாத, அனுத்தர்ஷ, இந்த 7 படிக்கட்டு சொல்றார். இந்த 7 படிக்கட்டு யார் தாண்டினாலோ அவளுக்குத்தான் பக்தியை நம்ம இடத்துல பிறக்குன்னு தெரிவித்தார். விவேக, விமோக, இது கடந்த போதே கொஞ்சம் பார்த்துருக்கோம். விவேக, விமோக, அபியாச, கிரியா, கல்யாண, அனவசாத, அனுத்தர்ஷ. விவேகம்னா தேக சுத்தி. தேக சுத்தி என்னன்னா குளிக்கிறது சுத்தி இல்லை. சத்துவகுணத்தோடு இருந்து கொண்டு ரஜோகுணமும் தனோகுணமும் வெளியே தழுவதுதான், அதுதான் விவேகன்னு சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து விமோகம்னா ரொம்ப ஆசைப்படுறது, அதிக ஆசை கூடவே கூடாது. அப்படிப்பட்ட ஆசை இருந்தால் அது நிறைய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, காமத்தை மட்டும் இங்க ஆசைன்னு சொல்லலை. காமத்தை பெண்களிடத்துல காம வச்சுக்கிறா இல்லையா, அந்த ஆசையை மட்டும் இங்க சொல்ல. ஆசைன்னு எடுத்துல ஒரு பொருளின் மேல ஆசை வைத்தாலும் ஆசைதான், அந்த ஆசை கூடாதுன்னு தெரிவிக்கிறாள். இது விமோக. அதற்கு மேல அபியாசம். அபியாசம்னா மறுபடியும் திருப்பி சகஸ்ரநாமம் சொல்றோம், திருப்பி சொன்னா அது நல்லா இருக்கும். முந்தியெல்லாம் ஒரு பாராயணம் பண்ணணும்னா 1,00,000 தடவை பாராயணம் சுலபமா பண்ணி முடிச்சிருவார். 1,00,000 தடவை பாராயணம் சுலபமா பண்ணி முடிச்சிருவார். இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், 10 தடவை பாராயணம் பண்ணனால உடனே மனுஷன் எங்கெங்கயோ போறது, தப்பு தப்பா வேற வருது. என்ன காரணம்னா
அந்த அபியாசம் சரியான நிலையில் இருந்தா தான் வரும். அபியாசம் இல்லைன்னா வரவே வராது. அந்த அபியாசத்தை தான் மூன்றாவதா தெரிவித்தார். அதுக்கப்புறம் கிரியா. கிரியான்றது பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சமகா பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டது. இந்த 5 யஜ்ஞம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, சாமான்யமா நம்ம ஆத்துல இருக்கச்சே 5 விதமான பாவங்கள் நமக்கு தெரியாமலே வந்துடுறது. நித்தியம் ஒவ்வொருத்தரும் பண்றா. இந்த ஒத்தொத்தரும் பண்றான்னா சன்னியாசியும் பண்றார், கிரகஸ்தனும் பண்றான், வானப்பிரஸ்தனும் பண்றான், பிரம்மச்சரியம் பண்றான். அதான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, எங்கு தொடப்பம் இருக்கோ, எங்கு உரல் இருக்கோ, எங்கு அம்மிக்கல் இருக்கோ, எங்கு தண்ணீர் பாத்திரம் இருக்கோ, எங்கு அடுப்பு இருக்கோ, அங்கங்கெல்லாம் இந்த பாத்திரம் இந்த பாவங்கள் சேர்ந்துன்னு பார்த்தோமோ. அதற்கு என்னென்ன பிராயச்சித்தம் பார்த்தோம்? பிரம்மயஜ்ஞம், தேவயஜ்ஞம், ரிஷியஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். பிரம்மயஜ்ஞம் என்னது? பிரம்மமா இருக்கக்கூடிய பிரம்ம பகவானை ராஜிப்பது. தேவயஜ்ஞம் என்ன? அவனுக்கு இதுவா இருக்கக்கூடிய, அவனுக்கு யாரெல்லாம் அவருக்கு அனுகூலமா இருக்காளோ அவளை போடுறது தேவ பூஜை. அதற்கு மேல ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் என்னது? ரிஷிகளுக்கு வேதாந்தங்களை சேவித்தாலோ, நம்மளால சேவிக்க முடியலன்னா 4000 திவ்யப்பிரபந்தம் சேவிக்கலாம். சேவித்தாலும் அது ரிஷி யஜ்ஞம் ஆகுது. பூத யஜ்ஞம் என்ன? பிராணிகளுக்கு உண்டான ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த பிராணிகளே கிடையாது. பிராணிகள் கிடையாதுன்னு அடைய சொல்லவில்லை. ஆசையில நிறைய பிராணிகள் இருக்கு. ஆனா அந்த கால பிராணிகளுக்கு எடுத்து வைப்பா. இதற்காக சொல்றேன். சாப்பிட்றோம். இப்பதான் இலை சாப்பாடே கிடையாது. எல்லாம் போயிடுது. இலையில சாப்பிட்டா மிச்சம் கொஞ்சம் வைப்பா. அது பரிசேஷனம் பண்றதுக்கு முன்னாடி அது பண்ணிடுவா. படிச்சுட்டு அதை கொண்டு போய் நேரம் அந்த பிராணி கொண்டு போய்ப்பா. அது அந்த பிராணி காத்துட்டே இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு அது திருப்தியா இருக்கும். இதுதான் என்னது? பூத யஜ்ஞம்ன்றது. மனுஷ யஜ்ஞம்ன்றதுன்னா அதிதி, உறவுக்காரர்கள். அந்த அதிதி இருக்கு இல்லையா, அந்த அதிக்கு பண்ணக்கூடியதுதான் இந்த மனுஷ யஜ்ஞம். இந்த விஷயத்த இது வரைக்கும் கடந்த உபன்யாசத்துல பார்த்துருவோம். மனுஷ யஜ்ஞம் ஆயிடுது. இதற்கு மேல ஆக விவேக, விமோக, அபியாச, கிரியா இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்ப கல்யாணம்னா என்னென்ன குணங்கள் இருக்கணும்? தயா, சத்தியம், சௌசம், தானம், சௌலபியம், சௌசீல்யம் முதலான நல்ல குணங்களா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் தீனனா இருக்கான்னா அவனை பார்த்து தயை வரணும். தீனன்னா ரொம்ப தாழ்ந்து போயிருக்கான், ஆனா நல்லவனா இருக்கான், அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கிறது அவனை பார்த்து தயை ஏற்படணும். அந்த தயை யார்கிட்ட ஏற்படும்னா, குற்றம் புரிந்து தயை ஏற்படணும். அது ஒரு விஷயம். ஆனா தீனனா இருக்கான் பாரு, அவன் குற்றமே புரியல, ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கான் பாரு, அவன்கிட்ட தயை ஏற்படணும். யார் இது தயை இல்லாத இருக்கிறாளோ அவருக்கு கொடுக்க எண்ணம் இருக்கணும். அவனை பார்த்தாலே கொடுக்குற எண்ணம் வந்துடணும். அந்த எண்ணம் இருக்கணும். 2வது சத்தியம் பேசுபவனா இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம். அது இன்னைக்கு கஷ்டம். சத்தியம் பேசுபவனா இருக்கணும். இது எல்லாம் கல்யாண குணங்கள். கல்யாணங்கள்னா நாம கல்யாணம் பண்ற விஷயத்துக்கு இதுல கல்யாண குணங்கள்னா, கல்யாணம்னா நல்ல விஷயம் அர்த்தம். கல்யாணம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தாலி கட்டுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கல்யாணம்ன்ற வார்த்தையே தமிழ் கிடையாது. தமிழ்ல திருமணம் தான் அதுக்கு வார்த்தை. கல்யாணம்ங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருதம். சில வார்த்தைகளை நம்ம எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தமிழ்னு நினைச்சுட்டு இருக்கோம். தமிழே கிடையாது. புரியாதா? கல்யாணம்ங்கிற வார்த்தை இது நிறைய பேர் வேற மாதிரி இந்த மேடை பேச்சலாம் பேசுற பாருங்க, தமிழ் தான் பேசணும், சம்ஸ்கிருதம் கூடாது. அவளை சொல்லிட்டு அவளை சம்ஸ்கிருதம் தான் பேசுறான். சம்ஸ்கிருதத்தை எந்த விதத்திலையும் அவாய்ட் பண்ணவே முடியாது. அவாய்ட் பண்ண முடியாதுன்னா தேவ பாஷை மட்டும் இல்ல, உலகத்துல 2 பாஷைகள் எப்பவுமே நிச்சயமா இருக்கக்கூடியது. ஒன்று தமிழ், ஒன்று சம்ஸ்கிருதம். மற்ற பாஷைகள்லாம் அதனுடைய தொடர்ச்சியாக ஏற்பட்டதை தவிர என்னென்ன காலத்தில் ஏற்பட்டது என்ற குறிப்பெல்லாம் இருக்கு. இந்த தமிழ் பாஷைக்கோ அல்லது சம்ஸ்கிருத பாஷைக்கோ இந்த காலத்துல ஏற்பட்ட அந்த குறிப்பே இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்காதபடியாலே அநாதி காலமாக இருக்குன்றுதான் பூர்வருடைய நிர்ணயம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால நித்தியப்படி இந்த குணங்களோடு தான் வந்தால கல்யாணம் அர்த்தம். இது கல்யாண குணங்கள். இந்த குணங்கள் இருக்கணும். யாரா பார்த்தோம்னா நன்னா அவளை பார்த்தவொடனே தயை காட்டணும். வந்துட்டானே பேசக்கூடாது. அந்த தயை காட்டுறதா கல்யாணங்கள். அதுக்கப்புறம் அனவசாதம்னா தேசம் காலம் மாறுபட்டாலே அதீதமா வருத்தப்படுறதோ எப்படி இருக்கக்கூடாது. பிரியத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு நிறையவே இருக்கு. நம்ம இங்கிருந்து கிளம்பி போனோம், கிளம்பி போய் ஒரு திவ்யதேசம் போனோம். திவ்யதேசம் ஏதோ வடக்கு பக்கம் இருக்கு, பத்திரிக்கை போனோம். பத்திரி திவ்யதேசம் போனோம். அங்க திவ்யதேசத்துல குளிர் இருக்கு. ஐயோ இங்க முடியலையே, தாங்கலையே, ஒண்ணும் பண்ணலையே, இப்படி மோசமா இருக்க, என்னால இருக்கவே முடியலையே அப்படின்னு தான் பேசப்படுறேன்.
சுவாமி உடம்பு தாங்கலையே சுவாமி, நான் என்ன பண்றது, உடம்பு தாங்கினா நான் இருக்க போறேன் இல்லையா, தாங்கலைன்னா அதுக்கு தகுந்தா போல மனப்பக்குவத்தோடு இருந்தேன்னா உடம்பு தாராளமா தாங்கும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நாம சிறு வயசுல இருந்தே சரியான சாஸ்திரம் சொன்னபடி நடந்து வந்தோம்னா நன்னா சூடா இருக்கக்கூடிய இடத்துலயும் இந்த சரீரம் இருக்கும், நன்னா சூடா இருக்கக்கூடிய இடத்துலயும் இந்த சரீரம் இருக்கும். அதே போல நன்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துலயும் இந்த சரீரம் இருக்கும். என்ன காரணம், சிறு வயசுல சாஸ்திரம் எப்படி வளர்க்கணும், எப்படி பறக்கணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கர்மா பண்ணணும், அந்த கர்மாக்கள் ஒழுங்கா பண்ணி அதுக்கப்புறம் அந்த தாயுடைய அரவணைப்பிலேயே இந்த குழந்தை வந்து அந்த தாயை பெற்றோட அரவணைப்புல வந்தால், சாஸ்திரப்படி வளர்ந்தா அந்த குழந்தையுடைய இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த சரீரம் அந்த தட்பவெப்பக்கு தகுந்தா பொழுது மாறும். இது நமக்கு தெரியாம என்ன பண்றோம், அவளுக்கு முன்னோர்களுக்கு எல்லாம் தெரியல. அவர் என்ன சொல்லுவல, பழைய பஞ்சாங்கம்னு அடிச்சிடா பாருங்க. சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு அதன் பிரகாரம் எடுத்தாச்சுன்னா பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப எம்பெருமானார் இங்க இருந்து பத்ரி போயிருக்காரு, வடதேசை மதுரை சால கிராமம்னு எத்தனை போயிருக்காரு, எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு, நேபாளம் போயிருக்காரு, எல்லா இடத்துக்கும் போயிருக்காச்சே அவருக்கெல்லாம் குளிர் இருந்துக்குமா இருக்காத, கட்டாயம் இருக்கும். அவரும் சரீரம் மனுஷ சரீரம் தானே, நிச்சயமா இருந்திருக்கும். இப்ப அவெல்லாம் அங்கெல்லாம் இந்த மாதிரியான இன்னைக்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் இருந்ததா? இன்னைக்கு நம்ம அங்க போன உடனே நம்ம ஹீட்டர் போட்டுக்கிறோம், வெந்நீரை குளிக்கிறோம், இதெல்லாம் அன்னைக்கு இருந்ததா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ எப்படி நடந்துப்பா? இத்தனைக்கும் நாம போறோம், ஒரு நாள் 2 நாள் இருக்கு, உடனே ஓடி வந்துடுறோம், முடியல தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறோம். ஆனா அவெல்லாம் இது இருக்கிறான்னா என்ன காரணம்னா, அதற்கு தகுந்தாற்போலே சிறு வயசுல இருந்தே இந்த உடல் வாங்க பண்ணிக்கிறான். அப்ப தட்பவெப்பநிலை மாறினாலும் அதை பற்றி எதுவுமே கட்டப்படவே கூடாது, வருத்தப்படாம ஆரம்பிக்கணும். ஏன்னா வருத்தப்படாது. அதே சமயத்துல இன்னொன்னு சொல்றேன், வேற இடத்துக்கு போயிட்டோம், நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கோம், வேற இடத்துக்கு போயிட்டோம். இப்ப முதல்ல சொன்னது அங்க தட்பவெப்பநிலை மாறினபடியால என்னால முடியல சுவாமி, முடியல ஓடி வந்துடும் இல்லையா, அதுவும் கூடாது. அதே நேரத்துல சுவாமி இப்ப இங்க இருந்தேன், எங்க வீட்டை விட அங்க வீடு இன்னும் நல்லா இருக்கு. இன்னைக்கு போறாளியா நிறைய பேர் விதேசத்துக்கு போயிட்டு இங்க நல்லா இருக்கு சுவாமி, இங்க வேண்டாமே, தாய்நாட்டை விட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கிறா பாருங்க, தவறான கருத்து. அப்ப அங்க சௌரியம் அதிகமா இருந்தாலும் தான் சொந்த இடத்த விடப்படாது, அங்க சௌரியமே இல்லைன்னாலும் போன இடத்த வருதமும் வரக்கூடாது. இதுதான் அனவசாதம். இதெல்லாம் இவர் ஏன் சொல்லிட்டு இருக்காரு? இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த இடத்துல திருதராஷ்டிரன் என்ன இங்க வம்பு பிடிக்கிறான், வீம்பு பிடிக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான், அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் கொடுக்க மாட்டதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னு இருக்கான், பிடிக்கல, பிடிக்காததான் காரணம் சொல்லிருக்கான். அவளுக்கு ஏன் பிடிக்கல, ஏன்னா பிடிக்கல இன்னும் சொல்லவே தெரியல. ஏன் பிடிக்கலன்னா தன்னுடைய பிள்ளைக்கு பிடிக்கல, தான் பிடிக்கல. துரியோதனுக்கு பிடிக்கல, தனக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப துரியோதனுக்கு பிடிக்கல, தனக்கும் பிடிக்கலன்னு சொன்னா வீம்புக்கு பண்றான்னு அர்த்தம். எப்ப வீம்புக்கு பண்றானோ இந்த மாதிரி நிலை இருந்தா அவன் வீம்புக்கு பண்ணவே மாட்டான். ஏன்னா சில பேர் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னமா குளிருது நான் பாட்டு அங்க இருந்துட்டு வந்தேன்னுவா. சில பேர் என்ன பண்ணுவா, இது ஊராது, இது ஊரே கிடையாது, அந்த ஊர் தான் ஊர் அப்படின்னு சொல்றா பாருங்க. இந்த ரெண்டுமே கூடாது, இந்த வீம்புக்கு கூடாதுதான் அனவசாதம் தெரியலாம். அந்த மாதிரி அனவசாதத்துடைய தன்மை திருதராஷ்டிரா உனக்கு இருக்கு, நீ படக்கூடாது. மேலும் நல்லா பார்த்துக்கோ, இந்த நிலை எப்படி ஏற்படுதுன்னா, பிரம்மச்சாரின்னு ஒரு வயசு வந்துட்டுனாலே அந்த பிரம்மச்சாரிக்கு தலகாணி கூடாது, சந்தனம் கூடாது, வெத்தலை பாக்கு கூடாது. அதே மாதிரி லாகரி வஸ்துக்கள், எதெல்லாம் லாகரி வஸ்துக்களோ அந்த வஸ்துக்கெல்லாம் கூட கூடாது. கூடாதுன்னா கேளிக்கையும் கூடாது, பிரம்மச்சாரிக்கு கேளிக்கையும் கூடாது. 7 வயசு ஆயிடுச்சுன்னா 7 வயசுல இருந்து அவனுக்கு கல்யாணம் 6 வயசு வரைக்கும் இதெல்லாம் கூடவே கூடாது. முதல்ல தலகாணி கூடாது, மெத்தை கூடாது, கட்டில் கூடாது, தரையில தான் படுக்கணும். ஒரு துண்டை போட்டுன்னு படுக்கணும். பிரம்மச்சாரியை துண்டை போட்டுன்னு தான் படுக்கணும். துண்டை போட்டுன்னு படுக்கிறது மட்டுமல்ல, சந்தனம் பூசப்படாது. இப்போ ஒரு பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு சந்தனம் கொடுக்கக்கூடாது, புஷ்பம் சூட்டிக்க கூடாது, புஷ்பம் சூடக்கூடாது, வெத்தலை பார்க்க கூடாது. ஏன் சுவாமி இதெல்லாம்? ஏன்னா இந்த வயசுல இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அந்த அந்த சொத்துக்கு கொள்கிற தன்மை, பொறுத்து கொள்கிற தன்மை ஏற்படுகிறதான்னு பார்ப்பான். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அங்க பள்ளிக்கூடத்துல ஏசி இருந்தா தான் என் பிள்ளைய அனுப்புவேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? பிரம்மச்சாரின்னு தான் கஷ்டப்படணும். புரியத்துக்காக சொல்றேன், புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். பாடசாலை அனுப்பிச்சா குழந்தைய, அந்த பாடசாலை குரு தான் பார்த்துட்டு இருக்கார். 12 வருஷம் பாடசாலை, எப்ப யஜ்ஞோபவீதம் ஆயிடுதோ பாடசாலைக்கு போகணும். இனிமே அம்மா அப்பா முகத்திலே அவ இருக்க முடியாது. 12 வருஷமா 15 வருஷம் பாடசாலை போயாச்சு. போன உடனே பாடசாலை முடிய போறது.
இன்னும் ஒரு 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 15 நாள் முடிய போறது. நித்தியம் அந்த பாடசாலையில அந்த தர்மபத்தினி தான், குருவுடைய தர்மபத்தினி தான் அவனுக்கு சாதம் விட்டுட்டே இருக்கா. நித்தியமா என்ன பண்ணிட்டு இருந்தா, சாதம் விட்டுக்க நெய் விடணும். இந்த அன்னசுத்தின்றது முக்கியம், நெய் விடணும். அவ அதே மாதிரி இன்னைக்கு நெய் விட்டா. நெய் விட்ட உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, தாயே ஏன் இந்த எண்ணெயை விட்டுட்டு இருக்க, நெய் விடுறதுன்னு அப்படின்னு கேட்டிருக்கா. இன்னும் 15 நாள் இருக்கு முடியறதுக்கு, பாடசாலை முடியறதுக்கு. 15 வருஷம் பாடசாலை, இன்னும் 15 நாள் இருக்கு முடிச்சு. ஏன் நெய் விடாம நெய் விடாம எண்ணெய் விட்டுட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கா. உடனே அப்படியே கரண்டி கை வச்சுட்டா, நேரே தன்னுடைய பர்த்தாட்ட போனா, இனிமே இந்த பிள்ளையாண்டன்னு பாடம் சொல்லி கொடுக்காத, இப்பயே அனுப்பிச்சு விடுங்க. ஏன் என்ன தப்பு பண்ணா, ஏது தப்பு பண்ணான்னா, நான் இத்தனை நாளா கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கான், இத்தனை நாளா நான் எண்ணெயை தான் விட்டுட்டு இருக்கேன். ஆனா அவன் நெய் 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 நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கான். இப்போ அதே எண்ணெய் தான் விட்டேன். ஆனா இப்போ அவனுக்கு எண்ணெய் இது நெய் இல்லை எண்ணெய்ன்னு தெரிஞ்சு போயிடுது, இனிமே இவனுக்கு பாடம் வராது, இப்பயே அனுப்பிச்சு விடுவோம். அப்பனா என்ன ஆகுதுன்னா, அத்தனை தூரம் பொறுத்து கொள்கிற தன்மை இருந்தாதான் பிரம்மச்சாரி. அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய பிரம்ம தன்மை சிறு வயசுல வந்துருத்தனா, அப்ப தட்பவெட்ப நிலைக்கு மாறினாலும் ஒன்றும் கஷ்டம் வராது. எந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனாலதான் சில 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 ஞானிகள்லாம் அங்க போனாலும் ஒழுங்கா இருக்கா. இன்னைக்கு கூட நிறைய ஜீவ சுவாமிகளா பாருங்க, சில ஜீவ சுவாமிகளா பாருங்க, எங்க போனாலும் அது அப்படியே இருப்பார். ஸ்ரீதண்டி ஜீவ சுவாமி, அடியன் அவரோட தான் பத்ரிக்கு போனேன், ஒடுக்குன்னு இருக்கேன் அடியன். அவர் ஒண்ணுமே இல்லை, மேல வஸ்திரமே கிடையாது, சன்னியாசி தானே, வஸ்திரமே கிடையாது, அப்படியே நல்லா பேசிட்டு இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, மேல மேல போட்டுட்டு இருக்கேன். எத்தனை 5 டிகிரியில இருக்கு. அப்படி இருக்கு. அவ எப்படி இருக்கான்னா, அவர் சிறு வயசுல இருந்து அவளுக்கு இதுதான் பழக்கம். அந்த பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா இது கிடையாது. இதுதான் அனவசாதன்றது. இந்த அனவசாதம் இருக்கணும் உனக்கு. அந்த மாதிரி இல்லையா, நீ சிறு வயசுல பொறுத்துக்கு போகக்கூடிய தன்மை திருதராஷ்டிரம் அவனுக்கு இல்லை, அதனால அவனுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிற அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல அனவசாதம் அனுத்தர்ஷ. இதுல அனுத்தர்ஷம்னா ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளாமை, அனவசாதம்னா ரொம்ப வருத்தப்படாமை. ரொம்ப வருத்தமும் படப்படாது, ரொம்ப சந்தோஷமும் கிடையாது. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மைத்திலும் கனியா அப்படின்னு இல்லையா. அப்ப இந்த கண்ணே சொல்றான், சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்னா பாரு அப்படின்னா, சுகத்துக்கே சமய சொத்தா, சுகத்தையும் துக்கம் ஒன்னா பார்த்துக்கணும்னா. அப்படின்னா உடனே அர்ஜுனன் கேட்டான், அப்பனா கல்லுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லைன்னா. கல்லுக்கு சுகத்துக்கும் தெரியுமா, தெரியாது. அப்ப எனக்கும் சுகத்துக்கும் தெரியுமா, தெரியாமா, நான் இருக்கணுமான்னா, இல்ல இல்ல, கல்லுக்கு சுகதுக்கம் இருக்குன்றது தெரியாது, சுகதுக்கத்தை அனுபவிக்கவும் தெரியாது. இதுதான் சுகம் இதுதான் துக்கம் என்றதும் கல்லுக்கு தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்ச நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா அர்ஜுனா, ரெண்டையும் சமமா நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். சுகப்படாத துக்கப்படாத நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சுகப்படும் போது ஓஹோடு கொண்டாடாத, துக்கப்படும் போது ஓஹோடு தரையில் வீடு அழாதான்னு. ஏன் பண்ணினா என்னன்னு, சுகப்படும் போது ஓடோடு கொண்டாடினா ஒரு 4 பேர் உன்னுடைய சுகத்தை பங்கு கொடுத்தா வந்து சேருவா. உங்க சுகத்தை பங்கு கொடுத்தா வந்து முதல்ல அவன் எந்த எண்ணத்தோடு உன்னோட வந்து சேர்றான்னு தெரியாது. பொறாமையோடையும் வரலாம், நல்ல எண்ணத்தோடையும் வரலாம், தீய எண்ணத்தோடையும் வரலாம். ஓ இப்படிப்பட்ட சுகம் இருக்கான், இந்த சுகத்தை நம்ம வந்து இவனை எப்படியாவது இந்த சுகம் இல்லாம பண்ணணும் அந்த எண்ணத்தோடையும் வரலாம். அப்ப சுகம் இருந்தாலே 4 பேர் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சரி சுவாமி, சுகம் இருந்தா 4 பேர் சேர்க்கறது, துக்கப்படலாமா, துக்கப்பட்டு சில பேர் சொல்லுவா, துக்கம் வந்ததுன்னு நான் அழுதுருவா, அது மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அதுவே உங்களுடைய உயிரை கொள்ளுடும், அழுதுருந்தா. அப்ப துக்கப்பட்டு அழுதுனா அதுவும் கூடாதுன்றான். அது என்ன சுவாமின்னா, இப்ப துக்கப்படுதுன்னா அந்த துக்கத்துல பங்கு கொடுத்து 4 பேர் உருவா, 4 பேர் வச்சு அதனால பொறாமையே வரலாம், வெறுப்பு வரலாம். பிரியத்துக்காக சொல்லணும். யாரோ உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கா, என்னமோ வீட்டுல பாரியா பர்த்தா கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே பாரியா பர்த்தனால நிச்சயமா இருக்கும், இல்லாம இருக்காது. இல்லாம இருந்தா பாரியா பர்த்தாவே கிடையாது, எத்தையாவது இருந்துட்டே இருக்கணும். இருந்துட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு சந்தோஷமா இருந்து வச்சுக்காது, ரசிக்கவே ரசிக்காது. அப்ப விஸ்லேஷம் சம்ஸ்லேஷம் ஆழ்வார்க்கே இருக்கு. அப்ப நமக்கு இருக்கிறது என்ன இருக்கு, ஆழ்வார பெருமாள் சேர்றாரு திரும்பி பிரிகிறாரு இல்லையா. அப்ப அந்த மாதிரி விஸ்லேஷம் சம்ஸ்லேஷம் இருக்கிற மாதிரி இவளுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு நிறைய துக்கம் வந்துடுது. துக்கம் வந்த உடனே நேரம் அங்க போனா, அதே துக்கத்தோட அங்க போனார். போன உடனே அங்க இருக்கிற என்ன இந்த மாதிரி முகெல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கே, என்ன இவருக்கு அதை சொல்றணும்னு வாய் வந்துட்டு வச்சுக்க. சொன்ன உடனே அவ அதை கேட்டு, நான் தான் அப்பவே சொன்னேன் உன் மனைவி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே என்ன ஆகும், அந்த துக்கம் ரெட்டிப்பாயி இன்னும் பிளவு அதிகமா 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 போயிட்டு இருக்கும். இதே நிலை ஒரு பெண்ணாக அந்த உத்தியோகத்துக்கு போனாலும் அந்த பெண்ணுடைய தன்மையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெட்டிப்பாகும், சுகமும் இதே மாதிரி ஆகும். அப்ப இன்னொரு 2வது சுக துக்கத்தை வெளியிலேயே காட்டிக்கொள்ளக்கூடாது. எத்தனை பிரச்சனை இல்லாம இருக்காது, குடும்பம்னாலே ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும்.
அதனாலதான் சம்சாரம் சாகரம் துக்கம் கோரம் அப்படின்னு சொன்னார். இந்த கடலையாவது தாண்டிடலாம், சம்சாரத்தை தாண்ட முடியாது. சம்சாரம் மனைவி சொல்லல, சம்சாரம் இந்த பூலோகத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கச்சு அவ்வளவு தூரம் இருக்கு இல்லையா? எத்தனை இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே இருக்கவே தவிர வெளில வரக்கூடாது. அவ 2 பேருக்குள்ளதான் இருக்கணும், இல்லாம இருக்காது. எத்தனையோ இருக்கும். அவளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படணும். இவர் இப்படி சொல்லி யாரா ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பார், உன் பர்த்தா இப்படிப்பட்டு வரலாமே அப்படின்னு சொல்லியிருப்பார், உன் பாரியா இப்படிப்பட்டு வரலாமே சொல்லியிருப்பார். உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும்னா தன்னுடைய பர்த்தாட்டியோ இல்ல பாரியாட்டியோ நேரடியா பேசணும். அதை பேசப்படுறதுக்கு, அம்மா வாஸ்தவம் தான், அன்னைக்கே நான் கவனிச்சேன் அவர் இப்படிதான் இருந்தா, அன்னைக்கே நான் கவனிச்சேன் அவர் இப்படிதான் இருந்தார் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தையை மேலே மெருகூட்டுற மாதிரி இவர் நினைச்சான்னு வச்சுக்கேன், தேவையில்லாத வம்புகள் தான் வரும். அந்த வம்பு வேண்டானதான் அனவசாத அனுதர்ஷா. எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியான பேச்சு வேணும். பேச்சு வார்த்தையில நீ தீர்க்கிற மாதிரி எதுலையுமே தீர்க்கவே முடியாது. சண்டை போடுறதுனால திரும்பனா தீரவே தீராது. இல்லையே சுவாமி, இன்னைக்கு நாங்க பேசணும் முடிவே வரலைன்னா, முடிவு வரலன்னா அதோட முற்றுப்புள்ளி வைக்காதீங்க, மறுபடியும் இன்னொரு நாள் மறுபடியும் பேசுங்க. மறுபடியும் இன்னொரு நாள் பேசும்போது அந்த பழைய பேச்சை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு பேசவே படாது. இன்னைக்கு புதுசா பேசணும்னு நினைக்கணும். இதெல்லாம் அடியே சொல்லவே படாது. ஏன் இதுக்கு சொல்றேன்னா, இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிறது, அடியேனுக்கு நடந்துருக்கு. இல்ல இல்ல சுவாமி உங்களுக்கு நடக்கும் போட்டுருக்கு, அடியேனுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உண்டு. இதுல இருந்து யாரும் இதுல இருந்து எப்ப பிறந்தோமோ இது பட்டுதான் ஆகணும். இது படுறதுக்கு தான் பிறந்திருக்கும். அப்படியே சௌக்கியமா ரொம்ப நன்னா இருக்க சுவாமி, என்ன மாதிரி சௌக்கியமா இருக்கோ யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. எத்தனை நிறைய பேர் இந்த மாதிரி பேசலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு எத்தனை உள்ளுக்குள்ள அந்த நீரோட்டம் என்ன நீரோட்டம் ஓடுறதுன்னா அந்த துக்கமான நீரோட்டம் ஓடிட்டே தான் இருக்கும், அது ஓடாம ஒண்ணு இருக்காது. அதனால சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லை, அதை நன்னா பேசி தீர்த்துக்கணும் இல்லையா? அந்த தீர்க்கக்கூடிய சமயத்தை நல்லா பேசிக்கணும். அதுவும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் பர்த்தா இல்லவோ பாரியாவோ 7 மணிக்கு புறப்பட்டா ராத்திரி 11 மணிக்கு வர. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை ஒரு சந்தர்ப்பத்துல பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே இல்லாம போயிடுது. இன்னைக்கு என்ன பெருசா இன்னும் 7 மணிக்கு போயிட்டா 11 மணிக்கு அது கூட வேற ஒண்ணு சொல்லிப்பா, 11 மணிக்கு வரச்ச விட வண்டியில கொண்டு வந்து விட்டு போறா தெரியுமோனும், அது பெரிய பெருமையா சொல்லிப்பா. அந்த வண்டியில கொண்டு வந்து விட்டுட்டு போறான்னா எத்தனை மன உளைச்சல், எத்தனை சரீர சிரமங்கள். அதுக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப தெரியும் அதோட கஷ்டங்கள். ஏன்னா என்ன பெருசா சாதிச்சுட்டோம்னா சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும், இன்னும் ஆத்மாவை நோக்கவே இல்லை. ஆத்மாவை பார்க்கணுமே தவிர இப்ப சரீரத்தை பார்க்க வேண்டாமான்னா ஆத்மாவுக்காக சரீரம்ங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். சரீரத்துக்காக ஆத்மா இல்லை, ஆத்மாவுக்காக சரீரம் இருக்குன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே உத்தியோகத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றேன் கேட்பா. இல்ல, அதை சொல்லவே இல்லை. ஆனா அந்த உத்தியோகத்துக்கு போனாலும் அதுக்கு தகுந்தாற் போல ஆத்மாவோட நோக்குல நம்ம சிந்தனை இருந்துட்டு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உத்தியோகத்தை நாம தான் நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவைக்கு மேல அதிகமா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டாதான் இந்த நிலையில ஏற்படுறது. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சுவாமி நாங்க கஷ்டப்படணும், நிச்சயமா கிடையாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான் இல்ல. வரக்கூடிய சம்பாத்திய ஒரு ஜான் வயிற்று சாப்பிட்ட உடனே அது அப்படியே சம்பாத்தியம் அப்படியே போயிடுறத, அதுல 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருந்துக்கா, அந்த எண்ணம் இருக்கச்சு. அப்படி இல்லையே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் கேட்கிறோம். ஆக விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுதர்ஷங்களை இதெல்லாம் இருக்கான்னு, இதெல்லாம் இருந்தாதான் பக்தியே வருதுன்னு சொன்னோன்னு இப்போ ஒருத்தரும் பார்த்துக்கணும். இப்ப எத்தனை சொன்னோம்? விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுதர்ஷ, இந்த 7 படிக்கட்டு. இந்த 7 படிக்கட்டு இருந்ததுன்னா அவன் பக்தன் ஆயிடுறான் இருக்கு. இப்ப நம்ம ஒருத்தரும் நாமே பரீட்சை பண்ணி பார்க்கலாம், இருக்கா இல்லையான்னு. சுவாமி இல்லையே சுவாமி, நீங்க இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா போன காலம் போகட்டும், போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் அப்படின்னு நம்ம போன காலம் போகட்டும். இனிமையாவது இது உண்டாவதற்கு உண்டான தன்மையை நாம் எப்படி உருவாக்கிக்கணும் அந்த எண்ணத்தோட பார்க்கலாமே தவிர அதை விட்டுட்டு போயிடுத்தன்னு கொல்லப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்குங்க. ஏன்னா நஞ்சியர் நஞ்சியருடைய சிஷ்யர் மரணப்படைக்கையில் இருந்தார். மரணப்படைக்கையில் இருக்க அவசியம் நித்திய ஆகாட்சம் வந்துட்டே இருப்பார். அவர் அவர் பிராணம் போற டைம் அவர் தன்னுடைய ஆச்சாரன் நஞ்சியரை சேவிக்கணும்னு அவர் பிரார்த்தித்தார் சிஷ்யாள்கிட்ட. உடனே நஞ்சியருடைய திருமாலைக்கு வந்தார். திருமாலைக்கு வந்து இப்படி இருக்கேன்னார், வாஸ்தவம் நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, உங்க திருப்பி சேவிச்சு அதுவே இருக்கு போறோம் அப்படின்னார். சரி நான் என்ன பண்ணணும்னார். அப்படின்னார். ஒண்ணுமில்லை, இந்த மாதிரி உங்களுக்கு மரணம் படைக்கிற இருக்கு, ஓம் நமோ நாராயணாய சொல்லு அப்படின்னார்.
சொன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு. அப்ப அவர் திருப்பி சொல்லியிருக்கோமோ, இவர் துர்தசை பாரு, ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன், ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன். ஓம் நமகா நாராயணா 8 எழுத்துது. ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் அநேகமா இது 8 எழுத்து மேல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஓம் நமோ நாராயணா சொல்றதை விட்டு ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன், ஆமாகில் சொல்லி 2 தடவை சொன்னா பிராணமே போயிடுது, பிராணமே போயிடுது. இப்ப அதை சொல்றதுக்கு இதையே சொல்லியிருக்கலாமோ? அதே போலதான் நாம் இத்தனை நாள் இழந்தவன் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், இழந்தவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேலாவது நம்மால முடிஞ்ச வரைக்கும் இந்த 7 படிக்கட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த 7 படிக்கட்டு, ஏன்னா இது விதிரர் சொல்லியிருக்காரு, அந்த விதிரர் சொன்ன அப்படின்னா 7 படிக்கட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை தெரிவிக்கலாம் அப்படின்னா. ஆக யார் பண்டிதன்னா என்னிட என்ன திட்டம் போடுறானோ, என்ன பண்ண போறானோ, இது ஆச்சரியமா தெரியும். பண்டிதன் யாரும் தெரிவிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு காரியம் பண்றார், அந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடியே நான் இதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண போறேன், அதெல்லாம் இந்த பெருமைகளாக வரப்போகுது அப்படின்னு அவன் சொல்லவே படாதான். என்ன திட்டம் போடுறான் அந்த காரியத்துக்கு வெளியில தெரியக்கூடாது, எப்படி பண்ண போறான்றது தெரியக்கூடாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒருத்தர் செயலை பண்ண போகிறார் என்றால் எப்படி பண்ண போறான்னு புரியவே கூடாதான். எப்போ புரியணும்னா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரியணுமா. சில பேர் பண்றதுக்கு முன்னாடி ஓஹோ என்ன மாதிரி யாருக்கா நான் படிக்கிறேன் பாரு, நான் 98 வாங்க போறேன்னு, இன்னும் பட்ச வரிக்கே வரல, 98 வாங்க போறா சொல்றா பாருங்க, அதெல்லாம் கூடவே கூடாதுன்னா. ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த காரியத்துக்குண்டான தன்மையை செய்து முடிச்சுட்டு அந்த காரியத்தை பண்ண போறேன் டாம்பிகப்படுத்திட்டு பண்ணப்படாது. காரியம் நடக்க போறதும் தெரியக்கூடாது. ஏன்னா ஏன் இது மாதிரி இருந்ததுன்னா, இப்ப ராவணன் மாண்டான் இல்லையா, ராமன் கையால ராமன் என்ன பண்ணினா சுக்ரீவனை அழிச்சான், இந்த வாலியை அழிச்சான், அதுக்கப்புறம் சுக்ரீவனோட சத்தியம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் இருக்கிற பலத்தெல்லாம் எல்லா பலத்தையும் அழிச்சான். ஆனா இது எத்தனையுமே நான் தான் பண்ணேன்னு எத்தையாவது ராவணன் சொல்லிட்டாரான்னா, ராவணனுக்கு இது இத்தனை எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது மட்டும் இல்ல, ராவணன் மாண்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் நிறைய வரம் வாங்கி வச்சிருக்கான். இதால முடியாது, இதால கூடாது, என்னுடைய மரணம் போகக்கூடாது, எனக்கு மரணம் கூடாது, எனக்கு மரணம் கூடாது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான். மனுஷனால கூடாது, என்ன மிருகத்தால கூடாதுன்னா. ரெண்டுமே பண்ண முடியாதுன்னு வேற என்ன பண்றதுன்னா, மனுஷனும் மிருகனும் சேர்ந்து வந்து, மிருகம்னா குரங்கு, இந்த இடத்துல குரங்கு ரெண்டையும் சேர்ந்துதான் வந்திருக்கு. மனிதனும் குரங்கனும் சேர்ந்து வந்திருக்கு. வந்தபடியால மனிதனால ராமன் தானே பகவான், அந்த பகவானும் குரங்கு எங்கேயா சேர்ந்து அவன் நினைக்கவே இல்லை. அவன் நினைக்காம இருக்க சேர்ந்து வந்து பிராணம் போயிடுது இல்லையா. இது அவனுடைய இந்த மாதிரி நான் 2 பேரும் சேர்ந்து வந்துக்கிறேன், உன்னுடைய பிராணம் போறது ராமன் எங்கேயா சொல்லியிருக்கானா? சொன்னதே கிடையாது. ஏன் இவ்வளவு, ஏன் யுத்தம்னு ஆரம்பிச்சாச்சு, இவர் அந்த கரையில இருந்துட்டு இருக்கார், கரையில இருந்துட்டு இருக்காச்சு. அப்ப சுகசாரணர்கள் 2 பேர் வரா, யாருங்க ராவணனுடைய ஆட்சியிலிருந்து 2 பேர் வந்திருக்கார். வந்து என்ன பண்றான், ராவனுடைய யுத்த பலம் எப்படி இருக்கு. சில பேர்லாம் மிலிட்ரியில போயிட்டு மிலிட்ரி ரகசியம் சொல்ல மாட்டா பாருங்க, அது மாதிரி யுத்த பலம் எப்படி இருக்கு, யுத்தத்துல எப்படி வச்சுட்டு இருக்கா, எப்படி எல்லாம் யோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எப்படி வந்தான்னா, அந்த ராட்சசால் சுகசாரண ராட்சசால் பறவை உரு கொண்டு வந்திருக்கா. வந்து நேரம் ராவனுடைய கோஷ்டில வந்து பாக்குறா, யார் என்னென்ன வச்சிருக்கா, எது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எப்படி யுத்தம் பண்ண போறா அப்படி பார்த்துட்டு இருக்கா. இந்த பறவை உரு கொண்டு வந்தது விபீஷணை கண்டுபிடிச்சிட்டான். விபீஷன் அதே ஜாதி தானே, விபீஷன் கண்டுபிடிச்சிட்டான். விபீஷன் முடிதான் அந்த பறவை பிடி அப்படின்னா, பறவை பிடிச்சோன்னு நேரம் ராமன் முன்னாடி கொண்டு நிறுத்தினான். கொண்டு நிறுத்தினே இவ இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு இந்த மாதிரி யுத்தத்துல என்னென்ன இதுதான் இந்த விஷயம்லாம் பார்க்க வந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம்னே ராமன் சொல்றான், ஏன் இவ கஷ்டப்பட்டு இருக்க, ஏன் இதுக்காக பறவை உருக்கொண்டு வந்துட்டு இருக்க, நேர மனுஷன் உன்னுடைய ராட்சச உருக்கொண்டு இன்னைக்கு என்கிட்ட என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போனா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப தன்னுடைய தன்மை வெளிப்படையா காட்டுறான் இல்லையா, அந்த காட்டக்கூடிய தன்மை தான் பிரதானம். அந்த மாதிரி வெளிப்படையாக காட்டாம திருதராஷ்டிரா நீ வேண்டாம் சொல்லியிருக்கே, அது பிரயோஜனமே இல்லைன்றான். 2வது ஆச்சரியமா ஒண்ணு தெரிவிக்கிறார்கள். யார், அதாவது இன்னொன்னு சொல்றாங்க, நம்முடைய பாரத தேசத்திலேயே ஞாபகம் வந்தபடியா சொல்றேன், ஞாபக தேசத்திலேயே ராஜஸ்தான்ல ஒருத்தருக்கும் தெரியாம அணு ஆயுத பரிசோதனை நடந்தது தெரியுமா? யாருக்குமே தெரியாது, வல்லரசு நாடுவே தெரியாது. ஒருத்தருமே தம் பலத்தை சொல்லியிருக்கணுமானோ, பண்றதுக்கு முன்னாடி இதை பாரு, இதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லணுமானோ ஒருத்தருக்குமே தெரியாது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரா வெளில அனுப்பிச்சுட்டே இருக்கா, எதற்கு வெளில அனுப்புறான்னு தெரியாது, எதற்கு வெளில அனுப்புறான்னு தெரியாம ஒருத்தரை வெளில அனுப்பிச்சுட்டு அது அணு ஆயுத பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ பண்ணி இருக்கா அப்படின்னு வல்லரசு நாட்டுக்கே தெரியாது. அவ்வளவுதான் தெரியுதுன்னா இது நமக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. ஆனா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா, அவ ஒருவேளை விதிர நீதி படிச்சிருப்பாள், விதிரன் ஆழ்வார் சொல்லியிருந்தா தான் இதெல்லாம் வருமே தவிர இல்ல
இல்லைன்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையே. இதுக்கு சொல்ல வேண்டாம், அப்படிப்பட்ட நிலையை இங்க தெரிவிக்கிறார். ஆக ரொம்ப குளிரும் கூடாது, ரொம்ப வெயிலும், இதெல்லாம் நம் வேலையை தடுக்க செய்யணும். 6 மணி புரியத்துக்காக சொன்னேன். நிறைய நிறைய வெயிலா இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும், நிறைய குளிரா இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். புரியத்துக்காக சொன்னேன். யாரும் தவறா நினைக்க வேண்டாம். உபன்யாசம் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சோன்னா மழை வந்துடுச்சு. ஐயோ மழை வந்துடுது, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா கூட உடனே வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு மழை வந்தாலும் வரலான்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுறேன் அப்படி இருக்காச்சே. அதனால திட்டம் போடணும். திட்டம் போடணும்னா அந்த திட்டம் உபாயத்தில் அந்த திட்டம் இருக்குமே தவிர உபேயத்தில் இருக்கக்கூடாது. உபாயம் உபேயம்னா என்ன சொல்றேன்? புருஷார்த்தம் பலனை அனுபவிப்பதிலே திட்டம் இருக்கப்படாது. அந்த பலனை அடைவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை தான் திட்டம் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திட்டம் போடணும், திட்டம் போடக்கூடாதுன்னு சொல்ல. நம்முடைய ஜனாதிபதியும் திட்டம் போடணும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அந்த ஜனாதிபதி. ஆனா அவர் என்ன திட்டம் போட சொல்றாரு? பலனை அனுபவிக்கக்கூடிய திட்டத்தை போட சொல்ல, பலனை அடைவதற்குண்டான வழியை திட்டம் போடுறாரு. ஏன் இந்த திட்டம் போடணும்னா, இதுக்கு ஒரு திட்டாந்தம் சொல்றேன். என்ன திட்டம்னா வேடிக்கையா சொல்லுவா. அந்த திட்டாந்தத்தை என்ன சொல்லுவான்னா, சம்ஸ்கிருத பாடம் இருக்கு இல்லையா, பாலபாடம் ஒன்று இருக்கு. சம்ஸ்கிருத பாலபாடத்துல இதெல்லாம் சொல்லுவா. பக்ன பாண்டே துஜகா. சம்ஸ்கிருதம் படிக்கும் ஆரம்பிக்கிறது இந்த கதையை சொல்லுவா. ஒருத்தர் நல்லா படித்து தூங்கிட்டு இருந்தான். திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுறோம்னா, பலத்துக்கு உண்டான திட்டம் போடுறான். பலத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு. கடைசியில் ஒண்ணுமே நாம எடுத்து, ஆனா பலத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பலத்தை பெறுவது எப்படி, அதான் உபாயம். அதற்குத்தான் திட்டம் போடணும். அதன் திட்டம் போடுறது விட்டு அனுபவிக்கிறது எப்படி நான் புரியறதுக்காக சொன்னேன். மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். சுதந்திரம் வாங்கி கொடுத்தவனு இவெல்லாம் இப்படி அனுபவிக்க அவர் திட்டம் போட்டாரா? சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு திட்டம் போட்டார். அது உபாயம். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் வாங்கிட்டானே, இன்னார் பிரதான மந்திரியா இருக்கட்டும், இன்னார் இன்ன மந்திரியா இருக்கட்டும், எத்தையாவது அதுல எதிரியா கூப்பிட்டுட்டாரா? எதுவுமே கிடையாது. இல்ல இன்னார் வாரிசா இருக்கட்டும் கூட அவர் சொல்லவே இல்லை. எம்பெருமானாரே நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவருக்கு பின்னாடி இவர் வாரிசாக வரட்டும் எம்பெருமான் நியமனம் பண்ணாருன்னா பண்ணவே இல்லை. அவருடைய சந்ததி இல்லை, அது வேற விஷயம். ஆனா சந்ததி இல்லைன்னாலும் 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தினா போல இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இன்னார் ஜீவராக வரட்டும்னு நியமிச்சிருக்காருன்னா கிடையாது. அவருக்கு அப்புறம் இன்னார் வரட்டும் சொன்னோம்னோ. இப்ப நாமே ஒரு சொத்து வச்சுட்டு இருந்தோம்னா, என் சொத்து இன்னாருக்கு போய் சேரட்டும், என் பிள்ளைக்கு போய் சேரட்டும் அப்படின்னு எழுதி வைப்போமோனோ. அந்த மாதிரி அவர் எத்தையுமே பண்ணல. இதை பகவத் கைங்கிடும் பகவான் பார்த்துக்கிறாங்க. அதே போல இந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துல திட்டமே போடக்கூடாது. அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அடைவதற்குண்டான நிலையில திட்டம் போடணும். இந்த பக்னபாண்டிய துஜகான்னு ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு கதை. என்ன கதைன்னா, அவன் திட்டம் போடுகிறான். நான் இப்படி பண்ணி நிறைய சம்பாதிக்க போறேன். ஒவ்வொன்று என்ன பண்ணா, தூங்கிட்டான். அவன் ஒன்றும் வேலை வெட்டியில, எந்த வேலையும் கிடையாது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கச்சே பக்கத்துல ஒரு பானையில அரைப்படி மாவு, கோதுமை மாவு வச்சுட்டு இருக்கான். அதை வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கலாம்னு வச்சுட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்கான். கொம்பை வச்சு படுத்து தூங்கிட்டான். சோம்பேறி தானே, அவனுக்கு வேலை செய்யறது விருப்பம் இல்லை. தூங்கிட்டு இருக்கச்சே ஆனா திட்டம் மட்டும் நல்லா போடுவான். இப்படி சம்பாதிக்கணும், இப்படி அடையணும், இப்படி பண்ணணும்னு. தூங்கிட்டு இருக்கச்சே கனவு வந்துட்டு சொப்னத்துல தான் வச்சிருந்த அரைப்படி இருக்கு இல்லையா, அரைப்படி மாவு பிசைக்கிறானா. இதெல்லாம் சொப்னத்துல பிசைஞ்சு 4-8 சப்பாத்தி பண்ணானா. 8 சப்பாத்தி பண்ண உடனே அதை 8ஐயும் வித்தாச்சு. விட்ட உடனே அதுக்காக எனக்கு 16 ரூபாய் வந்தது. அந்த 16 ரூபாய் வச்சுட்டு இது மறுபடியும் இப்ப அரைப்படி மாவு ஒரு படி மாவை வாங்கினான். ஒரு படி மாவை வாங்கிட்டு அதுல கொஞ்சம் தனக்கு காசு எடுத்து வச்சுட்டு திருப்பி அதுல இன்னும் 16 படிக்கு உண்டான ஒரு நிலையில இன்னும் வாங்கினான். இப்படியே வாங்கி 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 பெரியவன் ஆயிட்டான். பெரியவன இவனுக்கு ஒரு ஊர்ல மட்டும் பண்டகசாலை பண்ணா போறாது, நிறைய ஊர்ல நிறைய ஊர்ல பண்ணிட்டு இருக்கான். நிறைய ஊர்ல பண்ணிட்டு இருக்கச்ச நிறைய வேலைக்காரன் வந்துட்டான். வேலைக்காரன் நிறைய பேர் வந்தோடனே அந்த வேலைக்காரர்கள் வேலை வாங்கிட்டே இருக்கணுமோ. அந்த வேலைக்காரர்கள் சரியா வேலை செய்யல. சரியா வேலை செய்யாதபடியால என்ன பண்ணான், அவன் அடிக்கணுமோ, வேலை செய்ய அடிக்கணுமோ, கொம்பெடுத்து அடிக்கிறான். கொம்பத்தை அடிக்கிறான்னு இவனுக்கு பக்கத்துல கொம்பு இருக்கணும். தூங்கிட்டு இருக்கச்சே அந்த கொம்பெடுத்து டபான்னு ஒரு போடு போட்டான். அது போடு போட்டோன்னு அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பானை மேலே ஏற்பட்டு இருக்கிற அரைப்படி மாவும் போயிடுச்சு. இருக்கிற அரைப்படி மாவும் போயிடுச்சு. இதுக்கு பக்னபாண்டிய துஜகான்னு சொல்லுவா. அந்த மாதிரி கனவா காணக்கூடாது. அந்த மாதிரி திட்டம் போடக்கூடாது. திட்டம் போடுறதுன்னா என்னன்னா, ஒழுங்கா திட்டம் போடணும். நம்முடைய உபாயத்துக்கு உண்டான திட்டம் போடுற, உபேயத்துக்கு உண்டான திட்டமே போடக்கூடாது. அப்ப அந்த உபேயத்துக்கு என்ன, கொண்டாட்டம் கூடவே கூடாது. என்னைக்குமே கொண்டாட்டம் எப்ப இருக்கணும்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டாட்டம் இருக்கணும். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கொண்டாட பாருங்க. இல்ல சுவாமி ராமன் பண்ணானே சுவாமி, இன்னும் ராவணனை ஜெயிக்கவே இல்லை, விபீஷனுக்கு பட்டம் கட்டிட்டானே,
பட்டானா இல்லையா? இக்கரையிலே கட்டிட்டான். இன்னும் யுத்தத்துக்கே போகல. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே விபீஷணா உனக்கு நான் பட்டம் கட்டுறேன்னு இங்கேயே பட்டம் கட்டிட்டான்னா, நான் அது பரபிரம்மம். பரபிரம்மம் எது பண்ணாலும் அது நம்ம அதோடு நம்ம ஒட்டி இருக்கணும். பரபிரம்மம் பண்றதுல நம்ம பண்றதுனா அப்ப அதவே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் தெரிவிக்கிறார். ஆக ரெண்டாவது இன்னொன்னு, இந்த இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆச்சரியமான விஷயம். ஜனமேஜயன் பார்த்திருக்கா இல்லையா? ஜனமேஜயன் சுக்கராச்சாரியர் இவர் 2 பேரும் கேட்டுக்க இல்லையா? பரீட்சித்து மகாராஜா அவ ஏதோ சாபவசத்தால 7 நாட்ல பிராணம் போறதுன்னு வந்துடுது. பரீட்சித்து மகாராஜாக்கு 7 நாட்கள் இதே இதிகாசத்தை தான் அது வருது. 7 நாட்ல பிராணம் போறது. ஏன்னா அவர் ஒரு ரிஷிய என்ன பண்ணிட்டார், ரிஷிக்கு தனக்கு தாகமா இருக்கு, பரீட்சித்து மகாராஜா தாகமா இருக்கு. நேர ரிஷிகிட்ட போய் கேட்கிறார். ரிஷிகிட்ட போய் கேட்ட உடனே அந்த ரிஷி என்ன பண்றார், உனக்கு அவர் தபஸ்ல இருக்கார். தபஸ்ல இருக்கிறபடியால இந்த விஷயம் நான் ராஜா வந்திருக்கேன் இது கண்டுகொள்ளவே இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போன பாபம் எடுத்து போட்டோம், தள்ள போட்டோன்னே அந்த ரிஷியோட பிள்ளை வந்து இது யார் போட்டாலோ இன்னிலிருந்து 7 நாட்கள்ல அவன் இந்த பாம்பாலே கடித்து அவருடைய பிராணம் போகக்கூடாதுன்னு சாபம் போகப்படுது. அவருக்கு 7 நாட்கள் பிராணம் போகப்படுது. பிராணம் போறதுன்னு வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, பரீட்சத்துக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே சுக்கராச்சாரிய அழிச்சார். சுக்கர் யாரு? வியாசம் அசிட்ட நப்தாரம் சக்திர் பக்தம் அகல்மஷம் பராசராசனம் வந்தே சுகதா. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு திருப்பல்லாண்டு நமக்கு முக்கியன்றது. ஏன்னா இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணியாவது முடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இந்த சுக்கராச்சாரியர் வந்தார். சுகர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஆயிடுது, உனக்கு 7 நாட்கள் பிராணம் போறதா? அப்பதான் ஒண்ணு பண்றேன், உனக்கு பாகவதத்தை சொல்றேன், ஆத்ம ஞானம் சொல்றேன். ஆத்ம ஞானம் தெரிஞ்சுட்டியானா உனக்கு பிராணம் போறதுன்னா என்ன அர்த்தம்? சரீரம் ஆத்மா விட்டு போறதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஆத்மா விட்டு சரீரம் போறதுன்னு அர்த்தம். வேறதும் இல்லை, சரீரம் போறது. சரீரமா ஆத்மா பிரியறதுதான் பிராணம் போறதுன்னு. பிராணம் போறதுன்னா ஆத்மாவே போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. சரீரம் இந்த சரீரமானது உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு. இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்புறதுதான் பிராணம் போறதுன்னு அர்த்தம். பிராணம் வந்துடுதுன்னா அதுக்குள்ள போயிடுதுன்னா பிராணம் வந்துடுதுன்னு அர்த்தம். அப்ப பிராணம் போறது. அப்ப இந்த ஆத்மானா யாரு, சரீரம்னா யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன்னு 7 நாட்கள் பாகவதம். அதுதான் பாகவத சப்தாகம் சொல்றா பாருங்க. இது இருந்து ஆரம்பிச்சது. பாகவதம் சொன்னனால 7 நாட்கள் சொல்றா பாருங்க. சுக்கராச்சாரியா பரீட்சத்துக்கு 7 நாட்கள் சொன்ன மாதிரி பாகவதம் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்ச உடனே இனிமே அந்த தட்சகன்ங்கிற பாம்பு வந்து கடிக்கணும். யார? பரீட்சத்துக்கு வந்து கடிக்கணும். இப்ப சொல்லி முடிச்சார் இல்லையா? இப்ப நாமெல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். உபன்யாசம் பண்ணி முடிச்ச உடனே பிரசாதம் கொடுப்பா சுவாமி, அந்த பிரசாதம் வாங்கிட்டு போலான்னா இன்னும் வரலையே முடிஞ்சு போச்சு அப்படி பார்த்துட்டு இருப்பா இல்லையா? அதே போல இங்க சுக்கராச்சாரியர் என்ன பண்ணிருக்கோம், உபன்யாசம் முடிஞ்சு போயிட்டு இன்னும் பாம்பு வரலையே, 7 நாளா போறது, இன்னும் வரலையே பார்த்துட்டு இருந்து கிளம்பி போனாரான்னா இல்லை. உபன்யாசம் முடிஞ்ச உடனே கிளம்புறேன்ட்டு. என்ன கிளம்பின்னு இருக்கேன்னு கேட்டாரு. இல்ல உனக்கு ஆத்ம ஞானம் கொடுக்கணும்னு வந்துட்டேன், உனக்கு ஆத்ம ஞானம் நன்னா வந்துடுத்து. நான் உனக்கிட்ட கேட்டேன், நீ என்ன சொன்ன? எனக்கு ரொம்ப நன்னா ஆத்ம ஞானம் வந்துடுத்து, இதெல்லாம் சரீரம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நீ என்கிட்ட இல்லாம சொல்லிட்டேன். சொன்னபடியால இனிமே நான் உன்கிட்ட ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு நல்லா ஞானம் வந்துடுச்சு. ஞானம் வந்தபடியால இனி நீ எங்க போகணும் அந்த இடத்துக்கு நீ போக போற, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் இங்க இருந்து பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல வேண்டியது பண்ணியாச்சு. சொல்ல வேண்டியது பண்ணபடியாலே நீ இனிமே உன்னுடைய தர்ஷகன் வந்து கடிக்கிறதையோ அதுக்கு மேற்கொண்டு நீ என்ன பண்றியோன்னு நான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. நான் உன்னை போல வருத்தப்படக்கூடிய இத்தனை பேர் இருப்பா, அவளுக்கு போய் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு கலந்து போயிட்டார். இப்ப இந்த இடத்துல சுகருக்கு அந்த பாகவதத்தை சொல்லதான் குறிக்கோள். தர்ஷகன் வந்து பாம்பு வந்து கடித்தானா, அதுக்கப்புறம் இவன் பிராணம் போயிட்டா, அந்த குறிக்கோள் இருந்ததா? இல்ல. இப்ப நமக்கு என்ன இருக்குன்னா பார்த்துட்டு இருப்போம், இருக்கட்டும் சுவாமி, பாகவதம் இருக்கட்டும், பாம்பு வருதா பார்ப்போம், அது கடிக்கிறதா பார்ப்போம். இப்ப நம்ம குறிக்கோளா இருக்கு இல்லையா? ஏன்னா எதுக்கு சொல்ல வேண்டாம்னா இதுல சூஷ்மமான அர்த்தம் இருக்கு பாருங்க. யாரா ஒருத்தர் தவறு பண்ணினானால் அந்த தவறுன்னு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அவ திருந்தினாலா திருந்தலையா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருந்ததும் திருத்துவதும் பகவான். இது நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. எங்க நடந்தாலும் சரி, சுவாமி எம்பெருமானார் தான் பாருங்க, எப்பெருமான் அப்படிதான் பண்ணாரு. எத்தனை பண்ணாலும் அவர் காலத்துல ஒரு எத்தனை அவளுக்கு ஆச்சாரனுடைய பிள்ளைலாம் எல்லாரும் இவர் தான் தெரிஞ்சிருக்காரு. எம்பெருமானாருக்கு ஆச்சார ஏதாவது சொல்லுவாங்க, வாத்தியார் பிள்ளை சரியா இருக்க மாட்டா அப்படி சொல்றா பாருங்க. அதேதான். அதே நிலையே ஒவ்வொரு பிள்ளைய மாத்திட்டே வர்றாரு. ஒரு பிள்ளையாண்ட என்ன பண்ணா, தூர்த்த கோஷ்டி, பழைய கோஷ்டி,
ரொம்ப மோசமான கோஷ்டில போய் சேர்ந்துட்டான், தீய கோஷ்டில சேர்ந்துட்டான். அந்த தீய கோஷ்டில இருந்தான் என்னவோ சொல்லி அவர் ஆயுஷன் வந்துட்டார். ஆயுஷன் வந்து காலட்சேபில் உட்கார வச்சார். உட்கார வச்சு காலட்சேபம் பண்ணிட்டே இருக்கார். அந்த பிள்ளையாண்டவன் உட்காந்து கேட்டுட்டே இருக்கான். 4 நாள் கேட்டான். 5ஆம் நாள் காலட்சேபம் காணும். அந்த பிள்ளையாண்ட காணும். காண உடனே வந்தவொடனே ஒரு காலட்சேபத்தை ஆரம்பித்தோடனே யார் யார் வந்திருக்கான்னு பார்க்கணும். முதல்ல வந்துட்டாளா வரவாலாம் வந்துட்டாளான்னு. நமக்கு அந்த கஷ்டமே இல்லையே, வரதே 4 பேர் தான் என்ன. அதனால என்ன பண்ணார், பார்த்த உடனே என்ன அடுத்து அந்த பிள்ளையாண்டான் வரல, அவன் வரலையேன்னா ஒரே சிஷ்யாலாம் பாட்டா. இல்லை சுவாமி, இனிமே நீர் அவரை விட்டுடலாம், அவன் பழைய கோஷ்டிக்கு போயிட்டான், அதே தீய கோஷ்டிக்கு போயிட்டான். என்னமோ 4 நாள் இருந்ததே பெரிய விஷயம், அவன் போயிட்டான்னா கிரந்தத்தை மூடிட்டார் சுவாமி. மூடிட்டு காலட்சேபம் இன்னைக்கு இங்கே இல்லை, அவன் எங்க இருக்கானோ அங்கதான் காலட்சேபம். அவன் எங்க இருக்கானோ அங்கதான் காலட்சேபம். கிரந்தத்தை மட்டும் கிரந்தத்தை கையில் எடுத்துட்டார். நேரம் அந்த கோஷ்டி அங்க கொடியில இருக்கு. கொடியில இது விளையாடிட்டு இருக்கு. போன உடனே என்ன பண்ணா, நேரம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்தே பார்த்துட்டான். ஓ, ராமானுஜர் கோஷ்டி எல்லாம் இவர் வராரு, இவரை தான் நான் விட்டுட்டோமே, இவர் ஏன் இங்க வராரு, இவர் ஏன் இங்க வராருன்னு அவனுக்கு பயம் வந்துட்டு. பயம் வந்தோடனே அங்கிருந்தே சத்தம் போடுறான், சுவாமின்னு உம்மை நான் விட்டுட்டேன், இனிமே நீர் என்கிட்ட வர வேண்டாம், நான் என் கோடியில இருந்துக்கிறேன்னா, நீ என்ன விட்டாலும் நான் உன்னை விடுறதா இல்ல, அங்கதான் இங்க காலட்சேபமே சொல்லிட்டு போனார். அப்ப இங்க என்ன பண்றது, இப்ப அவர் திருந்தராரா இல்லையான்னு பார்க்க வேண்டாம், நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் இங்க என்ன சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், பரீட்சத்துக்கு சொன்னார். பரீட்சைக்கு ஆத்ம ஞானத்தை பரிபூர்ண பாகவத்தை சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கேட்டானா, இல்லையா தக்ஷகன் பாப்பா வந்து கடிச்சா என்ன ஆச்சு, அதை பத்தி பார்க்க வேண்டிய ஒன்றும் அவசியமே கிடையாது. அதே போலதான் இங்க. ஆக இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை போல நிறைய பேர் கவலைப்பட்டுப்பா, அதனால அங்க போறேன்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப நம்மால் இயன்ற அளவு செய்யணும். இன்னொன்னு சொல்றேன், 10 பைசா தானம் பண்ணாலும் தானம் தான், 10 லட்சம் தானம் பண்ணாலும் தானம் தான். ஆனா அவர் கொடுத்தோமா என்பதுதான் முக்கியம். பண்டிதன் எந்த பொருளையும் இகழவே மாட்டான். எந்த பொருளையும் இகழக்கூடாது. அதை பார்த்தால வேண்டாமே சொல்லவே கூடாது. சில பேருக்கு குற்றம் சொல்லியே பழக்கம். இதுவா இது இப்படி பண்ணிய நன்னவே இருக்காது, சாப்பிட்டு கூட பார்த்துக்க மாட்டான், நன்னவே அந்த மாதிரி சொல்லவே கூடாது. புரியறதுக்காக சொன்னேன். ஒருத்தர் ஒரு பிரசாதம் கொண்டு கொடுத்தார், எனக்கு பிரத்யட்சமா நான் பார்த்தேன். ஒரு பாட்டி கிட்ட பிரசாதம் கொண்டு கொடுத்தார். அவர் சன்னதிக்கு போயிட்டு கிடைக்க ஆயிடுத்து, 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பிரசாதத்தை அந்த பாட்டி கொடுக்கணும்னு பார்த்தார். அது ஊசியே போயிடுச்சு. அந்த பிள்ளையார் ஊசி போயிடுச்சு. ஊசி போனோடனே அந்த பாட்டி அதை வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சாப்பிட போறதும் இல்லை. ஏன்னா அதை சாப்பிடக்கூடிய தன்மையில அந்த பாட்டியும் இல்லை. அவ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு ஏன் கொண்டு வந்த, நான் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லிக்கணும். அதெல்லாம் சொல்லாம கொண்டு வந்து கொடுத்தோன்னே, இந்த நேரத்துலயும் இங்க கொண்டு வந்து கொடுக்குறியே, என்ன பாக்கியம் இந்த பிரசாதம் வந்துட்டு. இவருக்கும் தெரியறது அந்த பிரசாதம் ஊசி போயிடுத்துன்னு, அவளுக்கும் தெரியறது அந்த பிரசாதத்தால நான் சாப்பிட போல இல்லைன்னு தெரியுது. ஆனா வார்த்தை எப்படி இருக்கு, எவ்வளவு நல்ல வார்த்தையா வந்திருக்கு. அந்த மாதிரி நல்ல வார்த்தையை பேசணும். தவிர ஒருத்தர் மேல குற்றத்தை சுமந்து கொண்டிருந்ததே, இன்னார் குற்றம் இன்னார், முதல்ல எத்தனை அழுக்கு இருக்கு, ஒரு அழுக்கா 2 அழுக்கா, அத்தனை அதை நம்ம பார்க்கறதே இல்லை. இன்னார் குற்றம் இன்னார் குற்றம்னா குற்றம் சொல்லலாம். குற்றம் சொல்றவாளுக்கு அதிகாரம் 3 பேருக்கு தான் உண்டு. அது என்னமோ தெரியல, அவன் 3 பேரும் பார்க்கறது இல்லை. யம தர்மராஜன் குற்றம் சொல்லணும், ஏன்னா அவர் தானே குற்றம் பார்த்து இங்கேயா அங்கேயா ஆக்ஷன் பண்ணணும். பெரிய ஆட்டியார் பார்க்கணும், பெருமாள் பார்க்கணும். என்னமோ அவன் 3 பேரும் பார்க்கறதே இல்லை. சொல்றது அவன் யம தர்மராஜன் சொல்றான், நாங்க 3 பேர் தான் பார்க்கணும். என்னமோ நாங்க 3 பேருமே பார்க்கறது இல்லை, ஆனா லோகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரு. அது பார்க்க கூடாதுன்றது எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தர் இகழவோ குற்றம் சொல்லவோ அவளை பாவித்து பேசுறதோ கூடவே கூடாது. திருதராஷ்டிரா, இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிய, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இத்தனைக்கும் நீனா தானமா கொடுக்க போற, அவளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தானே, நியாயமா தர்மமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம நீ இன்னமும் தானம் கொடுக்கணுமா நினைச்சிட்டு இருக்கிய. இத்தனைக்கும் தானமே கொடுக்கணும். ஆனா சாஸ்திர பிரகாரம் எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா, அதை விட்டாம நீ இது பண்ணிட்டு இருக்கே, இது குற்றங்களுடைய குற்றம். அந்த குற்றப்படி நீ பண்ணாதன்றாரு. அதுக்கு மேல இங்க நன்மையை மட்டும் தெரிஞ்சுக்கொள். மேலும் ஒரு சின்னதா இருந்தாலும் அதற்கு எதிர்த்து எப்போதும் பயப்படலாம். ஒரு பொருளை கூட இகழக்கூடாது. யார் ஒருத்தன் குறையாக பேசுகிறானோ அவன் பெருமை படைத்தவன். ஆச்சரியமா ஒர்க் மோர் டாக் லெஸ் தான் பாருங்க. இது முதலில் விதிராழ்வாட்டு தான் இதெல்லாம் எடுத்துட்டார். அவர் அன்னைக்கு குறைவா பேசினான், யார் பேசுறானோ அவன் பெருமை படைத்தவன். ஏன்னா கேட்டாதான் இதுக்குமே பதில் சொல்லணும். கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் இதுவா நான் சொல்றேனே அப்படின்னு குறுக்க போயிட்டு இருந்தா பிரயோஜனம் மேலே. எதுவும் எந்த ஒரு விஷயமே கேட்க கைங்கரியம் கூட பிரார்த்தித்து தான் கைங்கரியம் பண்ணணும்.
நாம போய் கைங்கரம் பண்ணப்படாது. சன்னதிக்கு போனோம், சன்னதிக்கு போயிட்டு அங்க தீர்த்தம் கொண்டு வர சொல்றா, இல்ல அங்க திருமணி அடிக்க சொல்றா, அல்லது அங்க ஏதோ ஒரு வஸ்துவை கொண்டு வர சொல்றான்னா பிரார்த்திக்கணும். நான் இதை கொண்டு வரட்டுமா, தேவரை நியமிக்கிறதா அப்படின்னு பிரார்த்தித்து அவங்க அனுமதித்தா தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, ஓஹோ இங்க அங்க அங்க வேலையாட்கள் அது விஷயம் வேறு. வேலையாட்கள் அவன் முதல்லயே அனுபவிச்சிடறான். ஆனா புதுசா போறவாளுக்கு பிரார்த்தித்து தான் பண்ணணும். அதே போல ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்லுவதோ, இல்ல அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இவர் எல்லா வார்த்தையும் விடுறதோ கூடவே கூடாது. குறுக்க பேசவே கூடாது. குறுக்க பேசினா என்ன ஆகும்னா, நாளைக்கு நிஜமாவே ஒரு விஷயத்த சொல்ல போனா இவர் குறுக்க பேசுறவர் இவர் வார்த்தையெல்லாம் வரும், அம்பலமே ஏறாது. அது நேரம் ஏறுமானா ஏறாது. அப்ப எப்ப பேசணுமோ, எது பேசணுமோ, எப்படி பேசணுமோ, எந்த விதத்துல பேசணுமோ அப்படிதான் பேசணுமே தவிர தன்னுடைய நிலைக்கு தகுந்த வர பேசவே கூடாது. அதை பத்தி ரொம்ப. ரெண்டாவது இன்னொன்னு, எது கையை விட்டு போனாலும் அதை பற்றி ரொம்ப கவலைப்படவே கூடாது. ஏன்னா கையை விட்டு போறதுன்னா போயிடுத்துன்றதுக்கு நம்ம எதுக்காக கவலைப்படணும்? திருப்பி அதை சம்பாதிக்கிறதுக்கு தன்மை எடுத்துக்கணும். அப்ப கைவிட்டு போயிடுச்சுன்னா பேசாம இருக்கலாம். பேசாம இருக்குன்னு சொல்லல, அதையே வருத்தப்பட்டு அதிலே இருந்தா பிரயோஜனம் இல்லை. புரியறதுக்காக சொல்லணும். ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடந்துன்றது, அது 2 நண்பருக்குள்ளே ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டது. 40 வருஷம் நண்பர்களா இருந்தார். பிணக்கு ஏற்பட்ட உடனே ஓ போயிடுத்தே சுவாமின்னு அப்படின்னு பிணக்கு எதனால வேணா ஏற்பட்டுக்கலாம். ஆனா அந்த பிணக்கை முடிப்பதற்குண்டான விடியை பார்க்கணும், அல்லது பிணக்கு முறித்து கொண்டு மற்றொரு காரியம் பார்க்கறத அந்த பிணக்கையே ஞாபகத்தை வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையும் வீணாம். அது பிரயோஜனமே இல்லை. அதனால திட்டம் சரி. அப்ப சுவாமி அப்ப பயப்படாதன்ற, எந்த விதத்திலையும் பயப்படு. பெருமாளே வந்தாலும் நீ பயப்படாதான்னு. யாருக்கும் நன்னா படிச்சவளை பார்த்து சில பேர்லாம் பயப்படுவா. தப்பான அபிப்பிராயம். படித்தவர்களிடத்துல மதிப்பு இருக்கணும் தவிர பயம் இருக்கப்படாது. இவர் என்ன படிச்சிருக்காருன்னு பயம் இருக்கப்படாது. பயம் இருந்தா என்ன ஆகும்னா அது பெரிய பிரச்சனையா போயிடும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போறான்னாலே பேச்சு திறமை தான் உத்தியோகமே. எங்க போனாலும் உடனே அவ கேட்கறான், பேட்டி எடுக்கிறான். ஒரு 4 பேர் இருந்துட்டோம்னா 4 பேர் உனக்கு இந்த இது, இவர் சிறு வயசுல படிச்சிருப்பார், கிட்டத்தட்ட 20 வயசுல படிச்சிருப்பார் இல்லையா, 20 வருஷம் படிச்ச அனுபவத்தெல்லாம் அவ பேட்டி கேட்கறது. அதுவும் பேட்டி எப்படின்னா, இது மூலமா பேட்டி வரும், இல்லது திற மூலமா வெளியூர்ல இருந்து பேட்டி கேட்கிறா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளோ. அவருக்கு எந்த மாதிரி ஒரு 100 பேர் உட்காந்துருப்பா பேட்டி கேட்கிறா. அந்த பேட்டி கேட்கறச்சே இவர் இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் படித்த படிப்பின் விஷயத்த 2 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும். எப்படி சொல்லணும்னா சொல்லி ஆகணும். அந்த சேத்து சாமர்த்தியம் இல்லையா, அந்த பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப அவசியம். திருதராஷ்டிரா உங்ககிட்ட அது இல்லையே. என்ன சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் பேசி கூட நீ ஏதாவது இது பண்றேன் பண்ண மாட்டேன் நீ இதான் ஒரு வார்த்தையை சொல்லலாம்னா சொல்லவே எல்லாமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பேச்சு சாமர்த்தியம். 2வது, யாராவது அவமானப்படுத்தினால் ஓன்னு அழறது, தூக்கி வைத்துக் கொண்டாலும் ஓஹோன்னு சிரிப்பது, இது 2மே கூடாது. அவமானப்படுத்தினா ஒருத்தர் வெய்யறா, ஓஹோன்னு வெய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவ என்ன நினைக்கணும் தெரியுமா? ஒருத்தரை பத்தி போல் சொல்றா இல்லையா, இன்னார் இப்படிப்பட்டவர், இன்னார் இப்படிப்பட்டு சொல்றா இல்லையா, அப்ப அவரு யாரை பத்தி சொல்றாரு, அவர் முன்னாடி இருக்க மாட்டார். இல்லாம இருக்கச்சுதான் சொல்லுவார். அவர் முன்னாடி இருக்கும் போது சொல்லுவியான்னு பார்க்கணும். அநேகமா சொல்ல மாட்டார். திரும்பி எழுதி வச்சிருக்காரு. அதை பாதிக்கு மேல குறைச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அது புத்தகத்துல வீட்டுல பார்த்துட்டு எப்படின்னா ஸ்லோகமா இருக்கு. ஸ்லோகத்தையே சொல்லல. ஸ்லோகத்தை சொல்ல போனா இப்ப இதுவே 1 வருஷம் போயிடும். ஸ்லோகத்தோடு தான் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை மட்டும்தான் நீங்க சொல்லிட்டு இருக்க. ஸ்லோகமே சொல்லவில்லை. ஸ்லோகம் சொன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போயிடும் ஒவ்வொரு அர்த்தத்தையும். அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன விஷயத்துல எங்கெங்க விடணும் அங்கெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா 33வது அத்தியாயத்துல 40வது அத்தியாயம் நிறைய விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப லோகத்துல இந்த மாதிரி அவளை அவமானப்படுத்தணும், அவளை பத்தி தப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. தப்பா சொல்லணும் வந்துருக்குன்னா அவர் முன்னாடி சொல்லுவாரு. அவர் முன்னாடி சொல்லக்கூடிய தைரியம் இருந்தா நீ சொல்லு. அப்ப அந்த தைரியம் இல்லைன்னா சொல்லவே படாது. ஏன்னா அப்ப அவர் முன்னாடி சொல்லக்கூடிய தைரியம் இல்லேன்னு வந்துட்டு வச்சுக்க, அப்ப நீ சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யா இருக்குன்னு அர்த்தம். உண்மையா நான் என்ன புரிஞ்சுருந்தா உங்களுக்கு, உண்மையான வார்த்தை இருந்தா உடனே அவரு ஏன் என்னை பத்தி தப்பா சொன்னா, நீ நடந்திருக்க சொல்லியிருக்க அப்படி சொல்லாமோ. நான் இவா சொன்னா அவா சொன்னா, இவா கேள்விப்பட்டா அவா கேள்விப்பட்டான்னா அப்ப உன்னுடைய பிரத்யட்சம் அங்க ஈடுபடல.
எப்ப பிரத்யட்சம் எடுபடலையோ அது கூடாது. யாரோ சகுனி சொன்னான்னு, கர்ணன் சொன்னான்னு, துரியோதனன் சொன்னான்னு நீ எடுத்துட்டு இருக்கியே திருதராஷ்டிரா, நேரடியா உனக்கு என்ன சப்தம் இருக்கோ தர்மராஜாட்ட நீ கேட்டுக்கலாமே, கண்ணன்ட்டே கேட்டுக்கலாமே, சஞ்சயன்ட்டே கேட்டுக்கலாமே, இல்ல எங்கிட்டே கேட்டுக்கலாமே. இதை விட்டு யாரோ சொன்னா என்னவோ சொன்னா அவ பேச்சு கேட்டு நீ பண்ணிட்டு இருக்கியே, இது கூடாது. இந்த தர்ம நிலை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நித்தியமே நடந்துட்டு இருக்கு, நித்தியமே பண்ணிட்டு தான் இருக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓஹோ இது கேட்கறவா தான் பண்றா போட்டுக்கு, சொல்றவா கிடையாதுன்னு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நித்தியம் பண்ணுவான். அதை நம்மால ஆந்தனையை விடுறதுக்கு தான் பாக்கணுமே தவிர இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுதான் தெரியாது. அத அப்ப சில பேர் இகழாமலும் புகழாமலும் இருக்கணும். சமுத்திரத்தை கலக்க முடியுமானா கலக்க முடியாது, கலக்க முடியாது. அதை போல பண்டிதர் கலங்காமல் இருக்கணும். பண்டிதர் எப்படி தான் இருக்கணும்? கலங்காமல். நிறைய நிறைய பெருமைகள் வந்தாலும் கலங்கப்படாது, நிறைய துக்கங்கள் வந்தாலும் கலங்கப்படாது. விஷயங்களை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு அதில் செயல்படுத்த விதத்தை சரிவர நினைத்து யாரை கொண்டு நடத்த வேணுமோ அந்த ஆளை கொண்டு நடத்துறானே அவன் தான் பண்டிதன். விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அவன் தலைவரா இருக்கா பாருங்க, இன்னென்ன காரியம் இன்னென்ன காரியம் இதுல எத்தனை பண்ணாலும் சுவாமி எம்பெருமானாருக்கு நிகராக அந்த நீர்வண்ண பெருமாளையும் உண்டானா கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் 10 கொத்து பரிவாரங்கள் எத்தனை ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு துல்லியமா இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் என்னென்ன கைங்கரியம். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய கைங்கரியன் உறையூருக்கு சேருது. உறையூர்ல புறப்பாடு தான், இங்க புறப்பாடு கிடையாது. இந்த கோயில் ஒழுங்குன்னு இருக்கு, நீங்க ஒரு தடவையா படிச்சு பாருங்க, இல்ல கேட்டு பாருங்க. ஆனா ஸ்ரீரங்கத்துடைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சபட்சம் அங்க ஒரு 3 வருஷமா அங்க இருக்கணும். அங்க நித்தியப்படி அங்க இருந்துட்டு அப்பதான் ஸ்ரீரங்கத்துல என்னென்ன எம்பெருமானார் ஏற்படுத்திக்காருன்னு தெரியும். எதுக்கு சொல்ல அவ்வளவு நிர்வாகம் இருக்கு இல்லையா, யார் இடத்துல எது கொடுக்கணும், யார் இடத்துல எது கொடுக்கணும், அந்த நிலை தெரியும். அப்ப அருளாள பெருமாள் எம்பெருமானாட்ட என்ன கொடுத்திருக்கார்? தன்னுடைய திருவாராத பெருமாளையே கொடுத்தார். அதை கூறத்தாழ்வான்ட்டு கிரந்த புஸ்தகங்களை நிர்மாணிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தார். முதலியாண்டான்ட்டு அந்த ஸ்ரீரங்க செல்வ செழிப்பு பூர்த்தியா நல்லா நடக்கணும்னு கொடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கொடுக்குறா இல்லையா, அது மாதிரி நீ அதே மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும்னா யாருல எந்த வஸ்துவை கொடுத்தா எந்த வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் பண்ணணும். மேலும் ஆசீர்வாதம். ஆனால் பேச வராதல்ல, அப்ப இன்னொருத்தருக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஆட்டம், இன்னைக்கு பசங்களை சேர்க்கறதுனா ரொம்ப முதல்ல இன்ட்டு என்ன தெரியுமா, பேச்சு தெரிய வேண்டாம்னு. இப்ப நன்னா பேசுறாளா, நன்னா இவ பேசுறாளா மட்டும் இல்ல, தாய் தாக்குனா நன்னா பேசுறாளா வேற பாத்துக்கிறான். ஏன்னா அங்க சொல்லிக் கொடுக்கணும், இவா சொல்லிக் கொடுக்கணுமா, அந்த அளவு வந்துட்டு இல்லையா, பேச்சு திறமையோடும் இதுவே இருக்குன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல மேலும் யார் இருந்தாலும் எனக்கு தர்மம் என்று ஒழுங்கை எதை தெரிந்து கொண்டாரோ அதை கவலைப்படாமல் பயப்படாமல் பேசணும். ரெண்டாவது பேசறச்சு தர்மம் எதுவும் அதை நல்லா பேசணும், பயப்படாமல் பேசணும். பேசும்போது இவர் என்ன சொல்லுவார், ஏது சொல்லுவார்னா பயப்படணும். தர்மத்தின் வழி இல்லாமல் மீறி போனா பயப்படணும், சத்தியத்தை மீறினால் பயப்படணும். மற்ற எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்தை சொல்லணுமா, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லணும். இல்லையே சுவாமி ரொம்ப பெரியவரா இருக்காருன்னா தேவையே இல்லை. அவர் இருந்தாலும் தர்மத்தை தானே சொல்ற, அதர்மத்தை சொல்லலையா. தர்மத்தை சொல்லும் போது என்ன ஆனா மதிக்கணும். இங்க பயப்பட வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னன்னா மதிப்பே கூடாதுன்னு சொல்லல, நல்லா ஞாபகம் மதிக்கணும். அதே நேரத்தில் பயம் இருக்க வேண்டியது. தர்மத்தை நீடி மறந்தால்தான் பயப்படணுமே தவிர மற்றபடி சர்வேஸ்வரனை கண்டால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சர்வேஸ்வரன் அனந்தாழ்வான் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, நான் இத்தனை நாள் கூப்பிட்டுருக்கேன் நீ வரலையேன்னாரு. நீ கூப்பிட்டா நான் வரணுமான்னு கேட்டார். திருமலை அப்பனை பார்த்து என்ன கேட்கிறாரு, நான் கூப்பிட்டேன் நீ வரவே இல்லையே. கூப்பிட்டாரு, கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிருக்காரு, இவர் 2 மணி நேரம் கழிச்சு போயிருக்காரு. பெருமாள் கூப்பிட்டு இவர் 2 மணி நேரம் கழிச்சு போயிருக்காரு. இவர் புஷ்பத்தை தொடர்ந்துருக்காரு. கொடுத்தது தொடர்ந்து ஏன் 2 மணி நேரம் கழிச்சு வந்தேன்னாரு. என்ன நாடி ஆகிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். என் கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருக்க, நாடி எப்படி நான் கூப்பிட்டுருக்கேன் வர வேண்டியதுன்னா யார் சொன்னா உங்க கைங்கரியம்? உன் கைங்கரியம் ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அவர் கைங்கரியம் பூர்த்தியானதான் வருவேன். அப்ப ராமானுஜர் கைங்கரியம் பண்ற, அப்ப எனக்கு தானே அது வருதுக்கா, உனக்கு வந்தாலும் அது ராமானுஜர் கைங்கரியம் தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பயப்பட தேவையே இல்லை. சாஸ்திரமே இருந்தது, சாஸ்திரமே சத்தியம் பேசுறது, சத்தியமா இருந்தது. உலகத்துல இந்த 2 வார்த்தை என்ன சேரதா பாருங்க. சத்தியம் பேசுன்னு சொல்லியிருக்கு, உலகத்துக்கு பிடிக்காதது பேசாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப சத்தியமே பேசக்கூடாது. உலகத்துக்கு பிடிக்காதது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சத்தியம் பேசுறதுக்கு அதே சாஸ்திரம் உலகத்துக்கு எது பிடிக்கணும் அது பேசாதுன்னு. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி
அப்ப சத்தியமே அசத்தியம் தான் பேசணும், சத்தியமே பேசக்கூடாதுன்னா சத்தியம் பேசணும். ஆனா அந்த சத்தியம் எப்படி தெரியுமா பேசணும்? உலகத்துக்கு பிடிக்குமா போல பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக உலகத்துக்கு பிடிக்கிற சுவாமி இவர் அண்ணன் பூசி மொழிகி பேசினா ஓகோ ஓகோ ஓகோன்னு கொண்டாடுறாள் சுவாமி, என்ன அது பொய். அபத்தம் பேசவே கூடாது என்னைக்குமே. அப்ப மெய் பேசினா அந்த மெய்யையும் என்ன பண்ணணும்னா, மெய் உள்ளுக்குள்ள வேப்பம் கொடுத்துதான் இருக்கும். மெய் என்னைக்குமே கொஞ்சம் கசக்கத்தான் செய்வோம். மேல சக்கரை தடவணும். அந்த சக்கரை தடவுற மாதிரி என்ன பண்ணும், அதுக்காக அந்த மெய்யே இல்லாம விடக்கூடாது. வெறும் சர்க்கரையே கொடுக்கக்கூடாது. சர்க்கரையே கொடுத்தா வியாதியை வந்துடும். வேப்பம் கொழுந்து தான் கொடுக்கணும். ஆனா அந்த வேப்பம் கொழுந்து கொடுக்கச்சு மேல சக்கரை தடவுற மாதிரி வார்த்தையோட சொல்லி கொடுத்தாச்சுன்னா அப்ப போகும். அதுதான் சொல்றேன், சத்தியம் பேசணும். அந்த சத்தியம் உலகத்துக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும். அதன் பிறகு அதுக்கப்புறம் நீ எத்தனை பேசணும் சாஸ்திரத்தோடு சம்மதமா இருக்கணும். ரொம்ப முக்கியம். சாஸ்திர சம்மதம் இல்லாம எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா உன் வார்த்தை எடுபட்டால பிரியமானதை பேசணும். பிரியமானதை பேசணுன்றதுக்காக சத்தியம் பேசாம இருக்க கூடாது. அநேகமா பிரியமானதுலாம் சத்தியமா இருக்காது. பிரியமானதை ரொம்ப பிரியமா இருக்கணும் வச்சுக்க, சத்தியமா இருக்கணும்னா அந்த சத்தியமா இருக்கக்கூடிய பிரியத்தை பேசணுன்றது அது ரொம்ப கஷ்டம் சுவாமினா. நிச்சயமா பேசலாம், பேச முடியாதுல நாம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை தான் தெரிகிறது. ஆக ஒருத்தர் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும்னா கேட்பார் பேசணும்னா. ரெண்டாவது தர்ஷனி நியாய தர்க்க ரீதியா நியாய ரீதியா பேசணும். இப்படி பேசினா இவர் எடுத்துப்பார், இப்படி பேசினா இவர் எடுத்துப்பார், அதோட பேசணும். நாம் பேசும் தலைப்பை ரெண்டாவது பேசும்போது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரு உபன்யாசகர். பேசும்போது என்ன தலைப்பு எடுத்துட்டாலும் அந்த தலைப்பை விட்டுட்டு வேற எங்கேயோ போகக்கூடாது. வித்துராழ்வான் எங்களுக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு. என்ன தலைப்பு எடுத்திருக்கியோ இன்னைக்கு விதரணீதினா அதுலயே இருக்கணும். இல்ல சுவாமி கொஞ்சம் எனக்கு சரியா புத்தகத்தை பார்க்கல, அப்படியே ஒரு சுத்துறேன், எனக்கு வேற எதுவும் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தேன்னா அப்ப உனக்கு பேச்சு சாமர்த்தியம் இல்லை, நீ இந்த இந்த சீட்டை விட்டு இறங்குன்னு அர்த்தம். அப்ப எதிர இருக்கியோ அதுலயே பேசணும் தவிர தலைப்பை விட்டு பேசணும். அப்படின்னா அந்த தலைப்பை விட்டு பேசியாச்சுன்னா பொழுது வீணா போகுது. பொழுது வீணாக்கவே விடாது. அப்படி வீட்டுல வேணா அந்த மாதிரி பேசலாம். வீட்டுல தேவையில்லாத வம்பெல்லாம் வரும். கடைசியில் எங்கேயோ போய் முடியும். எங்கேயோ ஆரம்பிச்சு நீங்க அநேகமா எல்லா ராத்திரியும் பாருங்க ஏதோ ரொம்ப இருக்கு இல்லையா, அந்த வம்போட அடிப்படைக்கு போய் பாருங்க, போக மாட்டோம். போயாச்சுன்னா இதுவா சுவாமி இதுக்கா இவ்வளவு பெருசா எடுத்துன்னு இருக்கணும், கடைசியில ஒண்ணுமே இருக்காது. அது அப்பவே பேசிட்டு இருந்தா உடனே முடிஞ்சு போயிருக்கும். அந்த அப்பவே பேச முடியாத காரணம் என்னன்னா அகங்காரம் மமக்காரங்கள். நான் 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 என்கிற தன்மை, அந்த தன்மை வந்து தன் நீர் நுமதி என்று வேர் முதல் வாய்த்தவையா அந்த தன்மை பொறுத்தினால தன்னதே வந்து அதுதான் வருதில்லை. அப்படி இருக்கச்சே அப்ப ரெண்டாவது பேசும்போது கற்பனை திறனும் ரொம்ப முக்கியம். இவாளுக்கு சிலதெல்லாம் உதாரணம் சொல்றோம்னா இந்த விதிரணியில சொல்லப்பட்ட உதாரணம் வந்து சொன்னா போராது, அடியனுடைய கற்பனை வரணும். ஆனா அந்த கற்பனை சாஸ்திர சம்பந்தமா இருக்கணும். புரியுறதா? கற்பனைன்றதுக்காக எத்த வேணா சொல்லலான்னு அர்த்தம் இல்லை. கற்பனை சாஸ்திர சம்மதமா இருக்கணும். கற்பனை இல்லாம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஆனா மேலும் தன்னால் சாதிக்க முடிய எதுவோ அதை பத்தி தான் கனவு காணணும். விஷயம். நான் இன்னைக்கு ஆத்துக்கு போயிட்டு என்ன பண்ண, அவர் பிரதான மந்திரி பிரதானமா இருக்காரு, அவரு கிட்டத்தட்ட வந்துட்டாரு. நானும் கொஞ்சம் பிரதான மந்திரி ஆசையா இருக்கு, இன்னைக்கு கனவு காணலாம்னா நான் என்னால எது சாதிக்க முடியுமோ அதை தான் கனவு காணணும். அப்ப என்னால எது பண்ண முடியுமோ அதை பற்றி தான் நினைக்கணுமே தவிர பண்ண முடியாத விஷயத்தை பத்தி நினைக்கவே கூடாது. அப்படின்னா எனக்கு எது தர்மமோ அந்த தர்மத்தின்படி நான் இருக்கணும் தவிர என்னுடைய தர்மத்தை மீறி என்னுடைய நினைவு வரவே கூடாது. மீறி நினைவு வந்தா என்னன்னா தேவையில்லாத வம்பு தும்புகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதான் தெரிகிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையை தான் தெரிகிறார். ஆக இப்படி கனவுனா அப்ப ரெண்டாவது கல்வி கேள்விக்கு தகுந்தாப்புல அறிவு இருக்கணும். கல்வி கேள்விகளுக்கு தகுந்தாற் போல அறிவு இருக்கணும். கேட்கறதுக்கு தகுந்தா போல அறிவு இருக்கணுமா, உன்னுடைய படிப்புக்கு தகுந்த போல அறிவு இருக்கணுமா. இது ரொம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப உத்தியோகம் போறா, அநேகமே இன்னைக்கு அது கிடையாது. இவ என்ன படிச்சிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் போறானா இல்லவே இல்லை. படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கோ ஒரு இடத்துல சம்பந்தம் இருக்க தவிர அநேகமா 75% சம்பந்தம் இருக்கா. சம்பாதிக்கணும் என்கிற குறிக்கோள் தான் இருக்கே தவிர படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவா, வக்கீல் படிச்சிருப்பா, வக்கீல் படிச்சோம்னா ஒருத்தர் கூட வரல சுவாமி, ஒரு கேஸ் கூட வரல, என்ன பண்ணலாம்னா இன்னும் டாக்டரை படிச்சுக்கலாம் போல் இருக்கு. டாக்டரை படிச்சுட்டா அங்கேயும் ஒருத்தர் வரல அப்படின்னா என்ன பண்றது. இந்த மாதிரி பண்ணி பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய நிலை என்னவோ அந்த நிலைக்கு தகுந்தாற்பால இருக்கணும். அதை தான் தெரிகிறார். ஆக இதுவரை என்ன பார்த்துருக்கோம்னா பண்டிதனுடைய லட்சணம் இது. ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். பண்டிதன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இனிமே இதற்கு மேல மூடனுடைய லட்சணம் எதுன்னு சொல்றாரு. சுவாமி நல்ல விஷயத்தான் சொல்லிட்டு இருந்தார்,
பண்டிதனுடைய அதோடு நிறுத்தி இல்லாம மூடனோட லட்சணம் தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் விடணும்ல. அதுதான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. பண்டித லட்சணம் மட்டும் குறைச்சலதான் இருக்கு. அதை நம்ம ஓரளவு தெரிஞ்சுட்டா போறோம். விட வேண்டியதை தான் நம்ம நிச்சயமா பார்க்கணும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்னுதம் தெரிவிக்கிறாடா. அப்ப விட வேண்டியது முக்கியம்னா இதுக்கு ஏன் சொன்னா நாம் கழிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா. பண்டிதர்கள் இவனை பார்த்து மூடன்கள் இருக்கிறார். யாரெல்லாம் பார்த்து மூடன் என்றார்? யார் ஒருத்தன் கேள்வி செல்வம் இல்லாமனோ அவன் மூடன். ஆச்சரியமா சொல்லிட்டார். காலட்சேபம் கேட்கலனால அவன் மூடன்ட்டார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. யார் காலட்சேபம் கேட்கலையோ கேள்வி ஞானம். அதுதான் கேள்வி ஞானம். இல்லையே சமயம் இருக்கு, நான் அபாரமான ஞானம் இருக்கு, நான் புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா புஸ்தகத்தை பார்த்து 10% மேல தெரிஞ்சுக்க முடியாது. எத்தனை பண்ணாலும் சரி. அப்ப இல்லை சுவாமி 60 வயசு 50 வயசுக்காரெல்லாம் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அவன் 40 வயசுல கேள்வி ஞானத்தை டெவலப் பண்றாங்க. அங்க கேள்வி ஞானம் இருந்ததை வைத்துக் கொண்டுதான் புத்தகத்தை பார்க்கறாரு. கேள்வி ஞானமே இல்லாம புத்தகத்தை பார்க்கல. கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட கேள்வி ஞானம் இல்லையோ அவன் மூடன் என்கிறார். யார் ஒருத்தர் கேள்வி செல்லம் இல்லாத அவன் மூடன். நிறைய கேட்டுக்கொள்ளாமல் போனால் நாம் எத்தனை படித்தாலும் அறிவு வராது. எத்தனை படிச்சிருந்தாலும் காலட்சேபம் கேட்கணும்னா புஸ்தகத்தை பார்த்து இல்லை சுவாமி நான் நல்லா சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு, தமிழ் ஞானம் இருக்கு, நல்ல புஸ்தகத்தை பார்த்து மணிப்பிரவாளத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம்னா ஒண்ணுமே வராது. ஆச்சாரம் அதான் கண்ணனுக்கு தெரியாத விஷயமா. சாந்திவினிகிட்ட போய் 65 நாட்கள் கத்துண்டானே. ஆய கலைகள் 64 64 நாள்ல கத்துண்டான். ஏன் ராமனுக்கு தெரியாத விஷயங்களா? ராமனுக்கு எத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன பண்றான், வசிட்டு உட்காந்துறான். இந்த ராமன் அரண்மனை எங்கன்னு பாக்கணும்னா ரிஷிகளுடைய திருவிடை வாரத்தை போய் நிற்பான். எனக்கு இந்த அர்த்தம் சொல்றியா, அந்த அர்த்தம் சொல்றியா, அந்த அர்த்தம் சொல்லி கொடுக்குறியா, இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம். கேள்வி ஞானம் இல்லைனாலே எதுக்கும் பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட இல்லாதவன் மூடன். அவன் சல்லிக்காசு இல்லாதவன் மூடன்ற. ஆனால் இன்னொன்னு நல்லா இருக்கு, கேள்வி ஞானம் சல்லிக்காசு இல்லாதவன் ஓஹோன்னு 18 மாடல இந்த மாடல அந்த மாடல கனவு காட்டுறான் பாரு, அவன் மூடன்ட்டான். கையில ஒரு சல்லிக்காசு கிடையாது, ஆனா ஓஹோன்னு கனவு இதெல்லாம் நாடகத்துக்கு வேணா ஒழுங்கா இருக்கலாம். அந்த நாடகத்துல சல்லிக்காசு இல்லாம ஓஹோன்னு கனவு காட்டுவான். அடுத்த இதுலயே தரையிலேயே என்னன்னா ஓஹோன்னு பணக்காரன் ஆகிடுவான். அந்த மாதிரிலாம் வாழ்க்கையெல்லாம் பார்க்கவே முடியாது. நாடகத்துக்கு வேணா ஒத்து வரும்போது இது ஒத்து வராது. தேவையில்லாத ஆசைப்பட்டால் மூடன். தேவையில்லாத ஆசைப்பட அவன் மூடன். இதெல்லாம் விவரிக்கணும். உங்களுக்கே நீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதுதான். நான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டே இருந்தேன்னா ரொம்பல பண்ணும். தேவையில்லாத ஆசைப்பட்டால் மூடன். ஒரு முயற்சி எடுக்காமல் எனக்கு இது கிடைக்கணும்னு நினைக்கிறேன் பாரு, அவன் மூடன்றான். முயற்சியே எடுக்கல. பிரியத்துக்காக சொல்றேன். நம்ம விஷயத்தையுமே எடுக்கணும். காலட்சேபத்துக்கு வரணும். மழை பெய்யுது, பார்ப்போமே மழை நின்னா போகலாம் அப்படின்னா அப்ப முயற்சி எடுக்கலன்னு அர்த்தம். இப்போ முயற்சி எடுக்கிறேன்னா நான் இருக்கட்டும், அதுக்காச்சு எனக்காச்சு கிளம்பி போகலாமே அப்படின்னு கிளம்பி வந்தாச்சுன்னா என்ன ஆகுது, இப்போ முயற்சி எடுத்தானோ. முயற்சி எடுக்காம அது நடக்கணும்னு நினைச்சா அது மூடன். இப்போ முயற்சி எடுக்கணும் இல்லையா, அதைத்தான் தனக்கண்டு இருக்கிற செயலை விட்டு எப்போதும் பிறர் செயலை செய்யறான் பாரு, அவன் மூடன். தனக்குன்னு ஒரு செயல் இருக்கு இல்லையா, இதைத்தான் அர்ஜுனன் பண்ணான். அதனால்தான் கீதையே வந்தது. தன்னுடைய செயலனை யுத்தம் பண்றது, சத்திரியந்திரனை யுத்தம் பண்றத செயலை விட்டு நான் போய் நேர காட்டுக்கு போய் பிச்சை எடுத்து வாழ்றேன்ட்டான். கண்ணன்ட்ட நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எதிர்க்க எல்லாரும் என்னுடைய சித்தப்பா பெரியப்பா பந்துக்கள் இவாளெல்லாம் இருக்கா, இவாளை கொண்டுட்டு நான் ராஜ்ய பரிபாலம் பண்றதா, இதை விட நான் இதை விட்டுட்டு நேர காட்டுக்கு போய் பிச்சை எடுத்து வரேன் போய் அப்படின்னா அப்போ உன்னை இழுக்கதான் செய்யும் இந்த ராஜ்யம். அப்ப தன்னுடைய செயல் எது, தன்னுடைய செயல் யுத்தம் பண்ணுவது. அதே போல அவரவர்கள் தன்னுடைய செயல் என்னவோ அந்த செயலை பண்ணிட்டு இன்னொருத்தர் செயலை போவார். நம் வீட்டு காரியத்தை பண்ண மாட்டார். இது பண்ணட்டுமா அது பண்ணணுமா இன்னொருத்தர் காரியம் பண்றவாரோ அது கூடாது. அப்படி பண்றவன் யாரோ அவன் மூடன். அவன் பண்ண அவனுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அந்த தொழிலை எப்படி அந்த தொழிலை முன்னிட்டு வெளி பார்க்கணும். அடுத்து நண்பருக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணினால் அவனை கண்ணன் ஒரு நாளும் மன்னிப்பதில்லை. நண்பனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணால் நம்ம ஒரு நாள் மன்னிக்கிறேன். நண்பனுக்கு என்ன பாருங்க, நண்பன். அதனால்தான் கர்ணன் அங்கேயே இருந்தான் சுவாமி. விபீஷணன் வந்துட்டான் சுவாமி, அதனால விபீஷண பாபி, கர்ணன் நல்லவன் புண்ணியன் அப்படின்னா தப்பான அபிப்பிராயம். நண்பருக்கு துரோகம் பண்ணினால்னா என்ன அர்த்தம்னா, நண்பன்ற சப்தத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம், அவன் நன்மை தீமைகளை பார்க்கக்கூடியவன் தான் நண்பன். அவன் தீமையை விளக்கி நன்மையை சொல்பவன் தான் நண்பன். அப்படி இருக்க அவன் தீமையாவே இருக்கான்,
ஆனா நான் நண்பனா இருக்கேன்னு சொன்னா அது நட்புக்குண்டான இலக்கணமே கிடையாது. புரியுதா? இது இது மேடை பேசி ஏறி அதுக்கப்புறம் பட்டிமன்றத்துக்கு அது ஒத்துப்பட்டு வரலாமே தவிர, ஆனா அது நிச்சயமா கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதான். அப்ப அவனை கண்ணன் ஒரு நாள் மன்னிப்பது. இரண்டாவது, நமக்கு வேண்டியவன் உறவு நண்பன் என்று நினைத்தால் துரோகம் நினைக்காது. இரண்டாவது, திருதராஷ்டிரா நமக்கு வேண்டியவன் ஒருத்தர் இருக்கான், அவன் நண்பனா இருக்கான், உறவுக்காரனா இருக்கான், அவன்கிட்ட துரோகம் இருக்காது. உன் பிள்ளைகளும் உனக்கும் பெரும் குற்றம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைக்குன்னு ஒரு குற்றம் இருக்கு, உனக்குன்னு ஒரு குற்றம் என்ன தெரியுமா? கண்ணனாலே விரும்பப்படுகிற மாதிரி நீ நடந்துக்கல. கண்ணனாலே விரும்பப்படுற மாதிரி நீ நடக்கல. பாண்டவர்களுடைய உரிமையை நீ நாட்டை இல்லைன்னு சொல்றாளே, கண்ணனுக்கு கோபத்துக்கு ஆளாகாத. அது ஒரு நாளும் உன்னை நல்ல விடமாக வாழ விடாது. கண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாகாத. நண்பனுக்கு துரோகம் எப்படி கூடாதோ அதே போல இது கண்ணனுக்கு துரோகத்தை வச்சுக்காது. நீ நண்பனாவே நினைச்சுக்கோ, கண்ணனை துரோகம் பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. அப்படி துரோகம் பார்த்தவையானால் நீ மூடன். யாரை பார்த்து? திருதராஷ்டிரன் சொல்றான். யார் ஒருத்தன் தன்னை விட பலசாலி இடத்திலே பகைமை பாராட்டுகிறானா அவன் மூடன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே இருக்கு. தன்னோட பலம் நிறைய இருக்கு. பலம்னா சரீரத்துல மட்டும் இல்ல, பணக்காரனா இருக்கார், நான் ஏழையா இருக்கேன். ஏழையா இருக்கச்சு அவருக்கு சரிசமானமா நான் வரணும்னு எனக்கு ஆசை. அவருக்கு என்னோட தாழ்ந்து இருக்கணும்னு ஆசை. அவரோட மோதி பார்க்கறேன், என்ன ஆகும்? என்கிட்ட பணபலமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு, என்ன ஆகும்? நான் தான் தோத்து போறேன். அப்ப அப்படிப்பட்டவன் மோதலாம் பாருங்க, அவன் மூடன். நேரிய சொல்ற, அவன் மூடன். தன் நமக்கு அவமானப்படுத்தோ நமக்கு கீழே இருக்கிறபடி பருவத்தையோ பகமை வைத்துக் கொள்ளாமலே தவிர பலசாலி இடத்தில் பகமை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம விட தாழ்ந்து இருக்கா பாருங்க. இந்த விளையாட்டுக்காக சொல்றேன், இந்த சாஸ்திரமே பலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. யாகத்துல பலி கொடுக்கணும்னு சொல்லிக்கினா என்ன பலி கொடுக்கலாம்? ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு இருக்காரு, விலங்க பலி கொடுக்குது. பலி கொடுக்குன்னா ஆட்டின் வகையை எடுத்து பலி கொடுக்கணும். வெள்ளாடு இல்லையா, வெள்ளாடு, வெள்ளாட்டின் வகையை எடுத்து பலி கொடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த சாஸ்திரமே சிங்கத்தை பலி கொடுன்னு சொல்லியிருக்கலாமா? அது கரடியை பலி கொடுன்னு சொல்லியிருக்கலாமா? புலியை பலி கொடுன்னு சொல்லியிருக்கலாமா? சிறுத்திய பலி கொடுன்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லவே இல்லை. எது பலவீனமா இருக்கோ அதைத்தான் பலி கொடுன்னு சாஸ்திரமே சொல்றது. ஏன்னா பலம் இருக்கக்கூடிய பலி கொடுன்னு சொன்னா என்ன ஆகும்? இவரை பலி கொடுத்துரும். பலி அங்க இருக்காது, இவரை பலிக்கு போயிடுவாரு, அது பலி ஆகாது. அப்ப சாஸ்திரமே சொல்லும் போது அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? பலசாலி இடத்துல மோதாது, எந்த விதத்திலும் போகாது, அப்படி பகைமை பரார்த்தார். அப்ப பகைமை ஏற்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் பகைமையாவே இருந்தும் பயந்து வேண்டி இருக்கும். நீ அந்த பலசாலியோடு நீ பகைமையை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் விரோதம் வந்துட்டோம்னா வாழ்க்கை முழுவதுமே நீ பயந்துட்டே இருக்கணும். என்ன பண்ணுவாளோ, ஏது பண்ணுவாளோ, எப்படி பண்ணுவாளோ, என்ன பண்ணுவாளோ. இன்னைக்கு பாக்குறோம் அரசியல்ல எத்தனை உண்டோ, இவா போயிட்டு அவ வந்துட்டான்னா எப்படி பண்ணுவோ பண்றான், அவ போயிட்டு இவ வந்தா இப்படி பண்ணுவோ பண்றான். ஆனா அதெல்லாம் தாங்கக்கூடிய சாமர்த்தியம் சில பேர் இருக்கலாம். ஆனா அப்படி கூடாதுன்றது, அது போக முடியாது. அஞ்சிரன் பயந்துட்டே இருக்க வேண்டியதான். சூரியனை பார்க்கிறோம், அவரை மறைக்க முடியுமானா திட்டான்னு சொல்றாரு. சூரியனை பார்த்துட்டு இவருன்னா இவ்வளவு வெயில் கொடுறாரு, கையால பறிச்சு விடுற பார், மறைக்க முடியுமா? அதே போல பலசாலியை படி என்னால் பண்ண முடியுமானா ஒன்றும் பண்ண முடியாது. அதே போலதான் இது. அதுக்கு மேல யார் ஒருத்தன் நண்பனாக ஆக தகாதவனோ அவனை நண்பனாக ஆக்கிக்கொண்டால் அவன் நண்பனிடத்தில் தேசம் பாராட்டினாலே அவன் கூடன். ஒருத்தன் நண்பனா ஆகத்துக்கொண்டான தகுதி இருக்கு, அவன் நண்பன் ஆகின்றா பரவாயில்ல. ஆனா ஒருத்தன் நண்பனே ஆகாம நண்பன் ஆவதற்கு உண்டான தகுதியே இல்லை. அதுதான் என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் அடைய நிறைய விவரிக்கிறேன்னு அதுதான் பதிலே சொல்லிட்டேன். ஒவ்வொருத்துக்கு விவரணம் போயிட்டே இருந்து வச்சுக்கேன், ஆயிடும். இந்த வருஷம் ஃபுல்லா இதாயிடும். இதை இந்த வருஷம் புரிஞ்சவனும் நீ எப்படி யார இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்ற பாருங்க, என்ன சொன்னா, உன் நண்பனை யாரும் சொல்லி நீ யாரும் சொல்றேன்னு. அப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பன் நல்லவனா இருக்கணும். நண்பன் நல்லவனா இருந்தாலும் வாழ்க்கையை ரசிக்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கு 7 வயசு 5 வயசுல பள்ளிக்கூடம் சேர்க்கணும். அது அந்த காலத்து விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 வயசுல சேர்த்துறான். 5 வயசுல பள்ளிக்கூடம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 வயசு வந்ததுல இருந்து அவளுக்கு 22 வயசுக்குள்ள பார்த்துட்டே இருக்கணும் பெற்றோர்கள், இந்த குழந்தைகள் சரியான பாதையில தான் போறாளான்னு. ஏன்னா அவனுக்கு நண்பனால மாற்றம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், எந்த குழந்தையா இருக்கட்டும், நண்பன் தான் வாழ்க்கையில முக்கியமான ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். திருப்பத்தை ஏற்படுத்தினான். கர்ணன் ரொம்ப நல்லவன் தான். என்னாச்சு கடைசியில? நண்பனாலேயே அவன் தூர்த்த கோஷ்டி போயிட்டு ஜீவனா மாறிட்டான்.
அதனாலதான் நண்பன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதான் நல்ல நண்பனா தேர்ந்தெடுக்கணும். நல்ல நண்பன் எப்படி தெரியுதுன்னா உன்னுடைய நடவடிக்கையிலே தெரிஞ்சிடும். நல்ல நண்பன் இல்லைன்னு நம்முடைய மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும் சுவாமி. உள்ளுக்குள்ள அந்தரியாம இருக்கிறதுக்கு காரணமே பகவான் அதுதான். ஆனா அதையும் மீறிதான் நம்ம செய்யறோம். இல்ல இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு நிச்சயம் சொல்லியிருக்கோம். ஆனா அதை நம்ம கணிசிக்காம என்ன பண்றோம்னா பண்ணுவோமே, என்ன இருக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்க, அதெல்லாம் எத்தனை தான் நம்மளால நெருப்புனா சுற்றுமா, நெருப்புன்னு சொன்னா சுட்டுடுமான்னு கேட்கிற பாருங்க, அதெல்லாம் கூடவே கூடாது. ஆக நண்பனாட்டுக்கு விட்டா அந்த இடத்திலே பாராட்டினாலும் அவன் கூட எதிலும் சந்தேகம் கூடாது. ரொம்ப முக்கியம். எதிலும் சந்தேகம், இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல வர. எதிலும் சந்தேகம் கூடாது. கணவனிடத்துல மனைவியோ, மனைவி இடத்துல கனவியோ சந்தேகமே கூடாது. ஏன்னா வாழ்க்கை ஆதாரம் கொண்டது நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆதாரமே. பர்த்தா எங்கிருந்து அங்க போறார், ஒழுங்கா வரணுமே. பாரியா நினைக்கலாம், பாரியா அங்கிருந்து கிளம்புறா, ஒழுங்கா வரணும்னா இந்த சந்தேகம் கூடாது. அத்தனைக்கு அந்யோன்ய பாவனம். சந்தேகம் இருந்தாலே அது வாழ்க்கை தான். அது ஆனால் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுறோம் இல்லையா, கணவனோ மனைவியோ பிள்ளையோ பிள்ளைகளோ இத்தனையும் எல்லாருமே சந்தேகப்பட்டா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டு தான். சந்தேகப்படவே கூடாது. இப்ப சந்தேகப்படாம நேரா அவ ரொம்ப நல்லவன்னு தீர்மானம் பண்ணிடலாம். அதான் சொன்னேன், அவ நடவடிக்கைகளை கவனிச்சுட்டே இருக்கணும். ஆனா அந்த கவனிப்புல சந்தேக கண்ணோட்டத்தோட அந்த கவனிப்பு இருக்கப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கவனிப்பு இருக்கணும். அந்த கவனிப்புல என்ன என்ன நிலை ஏற்படணும்னா, இவன் நன்னா வரணுமே, நன்னா வரணுமே, இவ இப்படி பண்ணா நல்லா வருவாள், இப்படி பண்ணா நல்லா வருவாள், அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கா அந்த உள்நோக்கத்தோட பார்த்துட்டு இருந்தா தான் அந்த குழந்தைக்கு நல்ல எண்ணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இல்லையா சந்தேக கண்ணோட பார்த்தேன்னு வச்சுக்கேன், என்ன ஆகுனா ராத்திரி எனக்கு ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வந்தேன், பயம் பார்த்துட்டு வந்து அப்படியே போயிட்டே இருக்குன்னா அங்க நிஜமாவே யாரோ போயிட்டு இருப்பா, அதான் போட்டு இருக்குன்னு பயந்து போயிடுறேன் இல்லையா. சந்தேக கண் பார்க்கவே கூடாது. அது பார்த்தாலே காட்டிக்கூடாது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஏன்னா சந்தேகம். ரெண்டாவது, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயே இந்த தலைமுறைக்கும் அந்த தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னுடைய தகப்பனார் எப்படி இருந்தாரோ அப்படியே இல்லை, எப்படி இருக்கணும், என்னுடைய பிள்ளையாண்டா அதிகமாக இருக்கானா இல்லை. அப்ப என் பிள்ளை பண்றது தப்புன்னு அடின்னு சொல்ல முடியாது, நான் பண்றது தப்புன்னு என்னுடைய தகப்பனார் சொல்ல முடியாது. அதற்கு தகுந்தாப்புல தலைமுறைக்கு தகுந்தாப்புல மாற்றம் வரணும். ஆனா அந்த மாற்றம் சாஸ்திர சம்பந்தமா இருக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ. இது விதுரர் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா சாஸ்திர சம்பந்தமா இருக்கும். மாற்றமே வேண்டாம்னு சொல்ல, மாற்றம் எம்பெருமானார பண்ணியிருக்காரு. எம்பெருமானார் முற்பட்டவர்கள்லாம் பரீட்சை பண்ணிதான் அவளுக்கு இந்த 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 காலட்சேபத்தை பண்ணுவா. இவர் இது தகுதி படைத்தவனா அப்படின்னு பரீட்சை பண்ணி தான் கொடுத்துருந்தா. அவளுக்கு என்னத அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்னு பேரு. ஆனா எம்பெருமானாருடைய காலத்துல இருந்து கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்ன பண்ணினான்னா, அவருக்கு பரீட்சை பண்ண வேண்டாம், இந்த தகுதி இருக்கான்னு பார்க்காத, ஆசைங்கிற தகுதி இருந்தா பாரு, பிரீத்திங்கிற தகுதி இருந்தா பாரு, அதுவே போறன்னு இருக்கிறாடே. அப்ப மாற்றம் வந்துட்டு இருந்தோம். ஆனா அது சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கக்கூடிய மாற்றமா இருக்கும் தவிர சாஸ்திரம் சம்மதமா இருக்கக்கூடிய மாற்றமா இருக்கக்கூடாது. இது சொன்ன ஒவ்வொரு தலைவருக்கும் மாற்றம் இருக்கு. என் தகப்பனாரை பொறுத்த இந்த நிலையில் இருக்காடியா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அடுத்தடுத்து தலைமுறைக்கு மாற்றணும். அதை புரிஞ்சு கொண்டு நான் தான் ஆதாரமா சிலதெல்லாம் வச்சுட்டு தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்து நேரடியாக பேசணும். திருதராஷ்டிரன் ஒழுங்கா பேசியிருந்தான்னா இந்த கஷ்டமே வந்திருக்காது. நேரடியா பேசலாம். மேலும் சண்டைன்னு வந்துட்டா அந்தந்த செயலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு விஷயத்துல குடும்பத்தை ஒரு ஒரு விஷயத்துல வந்துட்டு வச்சுக்கேன், குடும்பத்தை ஏதோ சண்டை வந்து ஒருத்தர் பேசணும். இப்படி திருப்பிண்டு என்ன அவர்கிட்ட நான் பேசுறது, அவள்கிட்ட நான் என்ன பேச, அவ தானே பெண் தானே, அவள்கிட்ட நான் என்ன பேசுறது. பத்தினிக்கு தோற்பான் பணவ ரசிகன்னு சொல்லியிருக்காரு. ராமன் தோத்தானா பிரியத்துக்கா ஞாபகம் வந்தபடியே சொல்றேன். அவளுக்கு 13-14 வருஷங்கள் காட்டுல இருந்தாலே ஒரு வேலையும் இல்லை. என்ன வேலைக்கு வேலை ஒண்ணுமே கிடையாது. எத்தையா பண்ணிடணும். ரிஷிகள்கிட்ட காலில் விழுந்து ஒவ்வொரு அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு திடீர்னு கோதாவரி நதிக்கரைக்கு போனா. கோதாவரி நதிக்கரைக்கு போனே அங்க கோதாவரி போயிட்டே இருக்கு. நீச்சல் போட்டி வந்துட்டு யாருக்கு, ராமனுக்கும் சீதைக்கும். ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாளா சுவாமின்னா அவ 2 பேரும் பண்ணியிருக்கா. 2 பேரும் பண்ணிருக்கா நீச்சல் போட்டி. நீச்சல் போட்டி வந்த உடனே அந்த நீச்சல் போட்டிக்கு நடுவர் இருக்கணும் இல்லையா. நடுவர் என்னது, அம்பையர். அம்பையர் இருக்கணும். யார் அம்பையர்? லக்ஷ்மணன். வேற யாரும் இல்லையே, இவாதான் இருக்கா, வேற யாருமே இல்லையே அம்பையர். அப்ப என்ன பண்ணா, இங்க இருந்த கோதாவரி கரை இந்த கரையிலிருந்து அந்த பக்கம் போயிட்டு அங்கிருந்து இங்க இந்த கல்லை யார் தொடராலோ அவ ஜெயிச்சா மாதிரி அர்த்தம் பண்ணியாச்சு. அதுக்கு நடுவரா யாரை உட்கார வச்சாச்சு, லக்ஷ்மணன் உட்கார வச்சாச்சு. இங்கிருந்து கிளம்பினா 2 பேரும் குதிச்சாச்சு.
ராமனும் குதிச்சாச்சு, சீத்தையும் குதிச்சாச்சு. கிட்டு கிட்டுக்குன்னு ராவன் வீர தீரன் என்ன கேட்கணுமா? அது சத்திரிய திலகம் வேற. நேரம் கிடுக்குன்னு போனா, போயிட்டு அந்த கரையை தொட்டுட்டான். அந்த கரையை தொட்டுட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடி வந்து பாதி தூரம் வந்துட்டான். பாதி தூரம் வந்து சீதா எங்க வந்திருக்கா பாக்கலாமே, ஒருவேளை நமக்கு முன்னாடி போயிட்டாலோ சீதா அப்படி சொல்லிட்டு சீதைக்கு அப்படி எட்டி பார்த்தா இப்பதான் ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 அடி தான் நடந்திருக்கா. எங்க ஆரம்பிச்சிருக்கானோ அந்த 5 அடி தான் நடந்திருக்கா. என்ன இது இப்படிதான் நடந்திருக்காரு, இவ எப்ப வர்றது, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னா. அப்ப என்ன பண்ணான், மூச்சை புடிச்சுட்டு கீழே இறங்கிட்டான். நான் சீத்தையிட்ட தோக்கணும்னா, சீத்தையிட்ட இந்த ஆச்சரியமா நம்முடைய பூர்வாச்சாரம் எழுதுவா. சீத்தையிட்ட தோக்கணும்னு உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே முடுங்கிட்டு தானா, முடுங்கிட்டு இருந்துட்டு சீத்தை அந்த கரையை போய் தொட்டுட்டு திருப்பி அங்கிருந்து கிடுக்கிடுன்னு வந்து இங்க கரையை தொட்டா. தொட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராமன் மேல வந்து மெதுவா ஒண்ணுமே முடியாத மாதிரி நேரம் அந்த அந்த பாறையை வந்து தொட்டானா. அப்ப சீத்தை கை கொட்டி சிரிக்கிறானா, ஏய் லக்ஷ்மணா, உங்க ராமனும் வீரன் 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 சொல்லிட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா நான் தான் ஜெயிச்சிருக்கேன். நான் இது வால்மீகி எங்க தெரியுமா வச்சார்? ஆச்சரியமான விஷயத்தை அழுகே வந்து எங்க வைக்கிறான்னா, லக்ஷ்மணா இந்த மாதிரிலாம் நடந்தது, அந்த காட்சியை இப்ப நான் அசோகனுக்கு இருக்கும்போது நினைக்கிறான், அந்த காட்சியை இப்ப நான் பார்க்கணுமே. அப்ப பத்தினிக்கு தோக்குறா இல்லையா, பத்தினிக்கு தோற்கக்கூடியவன் தான் கணவன். தோக்குறன்னா அதுக்கு என்ன சொன்னே, நான் வந்து பர்த்தா அந்த நிலையெல்லாம் கூடாது. இவங்க 2 பேரும் ஒரே பிரம்மத்தை ஆராதிக்கக்கூடிய, எதுக்கு சொல்லுவேன்னா அதனால பேச்சு தீர்த்தணும், அதன் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அந்த தினத்துல பேசணும், அதே விஷயத்தை நல்லா பண்ணணும். ஏன்னா கணவன் மணி விரோதம் இல்லையேன்னா அப்பாவுக்கு உள்ளது விரோதம் இல்லையே, எல்லாருக்கும் வரணுமே, யாருக்கு வேணும், அவாவா பேசி பேசி புரியணும். 2வது சந்தேகம் வந்தாலே ஆளை விட்டு இதை சொல்லு அதை சொல்லு கூடவே கூடாது, நேரடியான பேச்சு. குறுக்க ஒருத்தர் வந்து இருக்கவே கூடாது. சந்தேகம் வந்தா நேரடியான பேச்சு வழக்கு தான். இன்னைக்கு சிலதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் காலம் தாழ்த்துவதற்கு உண்டான, காலம் தாழ்த்து போறாலே கஷ்டமா போயிடும். யாரெல்லாம் ஒரு காரியத்தை செய்யாமல் காலம் தாழ்த்துக்கிறானோ அவன் மூடன். ஒரு காரியத்தை செய்யாம காலம் தாழ்த்துறான் பாருங்க, அவன் மூடன். இன்னைக்கு அநேகமா அரசாங்கத்துல எல்லாருமே மூடர்கள் தான். ஒரு மேம்பாலம் கட்டுவன்றா, அங்க அங்க பலகா போட்டிருக்கோம், இந்த இத்தனை 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 லட்சம் இத்தனை லட்சம் போட்டிருக்கோம், இந்த வருஷத்துக்குள்ள முடிப்பான்னு அப்படியே எழுதியிருப்பா. அது திருப்பி அந்த நேரத்துக்கு போய் பார்த்தோன்னா அதுவும் அதுவே தான் இருந்திருக்கும். ஆனா அதை மட்டும் அழிச்சிருப்பா. அழிச்சிருப்பா என்னன்னா மொழித்து இல்லையா, அப்ப காலம் தாழ்த்திட்டா இல்லையா, காலம் தாழ்த்தினாலே மூடன் தெரியல. அப்படிப்பட்ட காலம் தாழ்த்தக்கூடாது. அதை காலம் தாழ்த்தினா அப்படின்னா அடிப்படை கருத்துக்கள் மாறு, திட்டத்தை மாறு, ஆஹா அதை தான் தெரிவிக்கிறா. அதுக்கு மேல அப்ப இல்லாம் இன்னொன்னு ஆச்சரியமா ஒன்று தெரிவிக்கிறா பாருங்க, சார்த்தம் பண்ணாமலும் பித்திருக்கள் குறித்து இருக்கக்கூடிய தன்னினும் இருந்தாம இருந்தா அவன் வந்து மூடன். தேவதைகளுக்கு அர்ச்சனம் பண்ணாமலும் பித்திருக்கள் குறித்து சார்த்தம் பண்ணாமல் யார் இருக்கிறானா அவன் மூடன். சார்த்த கைங்கரியம் என்றது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கைங்கரியம், அது ஆக்ஞா கைங்கரியம். தேவதைகள் பூஜைன்றது ஆக்ஞா கைங்கரியம் கிடையாது. ஆனா நம்ம போன உபன்யாசம் ஆக்ஞா கைங்கரியம் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா 5 விதமான பாவங்கள் வருது. அந்த 5 விதமான பாவங்கள் தேவ யஜ்ஞம், பிருத்திவி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப அத்தனை யஜ்ஞங்கள் பண்ணாதான் அந்த பாவங்கள் தொலையாது. அப்ப நான் பிறந்தாலே பாவம் தான் வருமானா, பிறந்து சாஸ்திரம் சொன்னபடி இருந்தா பாவம் வராது. பிறந்து சாஸ்திரம் சொன்னபடி இருந்தா வராது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் சுவாமி, இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டேன், இது இந்து தர்மத்துக்கு மட்டும், இது வந்து விதிரநீதியில கிடையாது. நான் அப்படியே சொல்றேன், இது இந்து தர்மத்துக்கு மட்டும்தான் பொருந்துறதா, மற்ற தர்மத்துக்கு பொருந்துறதா? மற்ற இந்து தர்மத்துக்கான வேறு வேறு மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதங்களுக்குலாம் அது பொருந்துமா அப்படின்னா, இப்ப அவாலும் அப்படிதானே இருக்கா? இப்ப அவாளுக்கு பாவம் வராதா? அவளுக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னா, அவர்கள் எந்தெந்த தர்மத்துல இருக்காரோ அந்தந்த தர்மத்தின்படி அவ நடக்கலன்னா அவளுக்கு பாபம் உண்டு. புரியத்துக்காக இந்த நல்லா கேட்டுங்கோ. இந்த கேட்டதான் நாம் பண்ணல சுவாமி, பாபம்தான், அவனும் பண்ணலையே, அந்த மதத்தவனும் பண்ணவில்லையே. நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா இது கேட்டுட்டே இருக்கு, இது நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் கேட்க போறாங்க. எந்த மதத்தையும் குறிப்பிடலை. அப்ப அந்த மதத்தவர் பண்ணலையா சுவாமி, அப்ப எனக்கு பாபம் வந்து அவளுக்கும் பாபம் வந்துடும் இல்லையா அப்படின்னா, இப்ப அதை சொல்லவே வரல. புரியத்துக்காக சொன்னேன். நான் எந்த நிலையில இருக்கணும் அந்த நிலைக்கு தகுந்தாற் போலதான் என்னுடைய பாவங்கள். புரியத்துக்காக நல்லா புரிஞ்சுக்க. இதை நல்லா புரிஞ்சுட்டாதான் அப்ப மற்ற மதத்துக்கும் நம்முடைய மதத்துக்கும் என்ன வித்தியாசம், அப்ப மற்ற மதத்தவர்கள் நம்ம கணிச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற எண்ணமும் நமக்கு ஏற்படும். இந்த குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன், அந்த குழந்தைய வேற பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன். 2 குழந்தைய வெவ்வேறு பள்ளிக்கூடத்தை படிச்சுட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு உண்டான யூனிஃபார்ம் வேறு, அந்த வர்ணம் வேறு.
அந்த குழந்தைக்கு உண்டான யூனிஃபார்ம் பேரு, அந்த வர்ணம் பேரு. நேரா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர்த்தோடனே ஆயிடுத்து, அரை பரீட்சை வந்தது, முழு பரீட்சை வந்தது. முழு பரீட்சை வந்ததுன்னு முழு பரீட்சை எழுதணும்னா அன்னைக்கு இந்த குழந்தை வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு போல. உடனே தகப்பனார் போய் விட்டார். கொண்டு போய் விட்டு பரீட்சை எழுதணும்னார். அப்போ உள்ள விட மாட்டேன்ட்டார். ஏன் விட மாட்டேன்னு தகப்பனார் கேட்கிறார். என்ன யூனிஃபார்ம் கொண்டு வரலையே, இதுக்குண்டான அந்த உடுப்போட வரணும் பண்ணும், அந்த உடுப்பு இல்லையேன்னாரு. உடனே தகப்பனார் கேட்கிறார், இந்த உடுப்பு எழுத போறதா என் பிள்ளை எழுத போறான்னு கேட்டார். உன் பிள்ளை தான் எழுத போறான். ரெண்டாவது, இது வந்து உங்களுக்கு அந்த மார்க் போட போறதா, இல்ல என் குழந்தை எதுனா மார்க் போட போறேன்னா, உன் குழந்தை எதுனா மார்க் போடுறா, அது எந்த உடுப்பா இருந்தா என் குழந்தை எழுத போறதுன்னா விட மாட்டேன்ட்டா. உடனே என்ன பண்ணா, சரி அதுக்கு போயிட்டு அந்த குழந்தை எந்த யூனிஃபார்மோ அந்த யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சோம். திருப்பி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தான். அப்பயும் விட மாட்டேன்ட்டான். என்ன சுவாமி உடுப்பு தான் போட்டிருக்கேன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல என்ன வழக்கமோ, இந்த பள்ளிக்கூடத்துல என்ன சட்டத்திட்டமோ அந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் நீ வந்தாதான் உனக்கு பரீட்சை எழுத விடுவேன்றான். இப்ப இந்த பள்ளிக்கூட சட்டத்திட்டத்தை அந்த பள்ளிக்கூடத்துல சட்டத்திட்டத்தோட சேர்க்க முடியுமா? இப்ப இந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு வந்து மார்க் போட போறதா இல்ல. ஆனா சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா என்னால பரீட்சை எழுத முடியுமா? அதே போல நாம பிடிச்சிட்டு இருக்கிறது சனாதன தர்மம்ங்கிற சட்டத்திட்டம். அந்த சனாதன தர்மத்தின் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நாம் இருக்கணும். அந்த மதத்தவர்கள் சனாதன தர்மம்ங்கிற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பனா அவருக்கு பாவம் சேராதுன்னா அவ மதத்தின்படி சில சட்டத்திட்டங்கள் இருக்கணும், கட்டாயம் இருக்கும். எல்லா மதத்துக்குமே ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. மனங்களும் துறைகள் பலபலவாக்கி அந்த சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்தந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவா இருந்தா அந்த பாபா அவளுக்கு சேராது. ஆனா அந்த சட்டத்திட்டத்துக்கு அவா இல்லைன்னா அந்த பாபா அவளுக்கு சேர போறது. சரி சுவாமி, ரெண்டு இருக்கட்டும் சுவாமி. அப்பன்னா இந்த சட்டத்திட்டத்தை காட்டிலும் அந்த சட்டத்திட்டம் கொஞ்சம் சுலபமா இருக்கு. நான் அதிக போயிட்டேமா, அடுத்து இந்த ஆபத்து வந்துடு. நான் சொல்றது புரியுதா? எங்க என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு மத மாற்றம் அதுலதான் நிறைய ஏற்பட்டிருக்கு. இந்த சட்டத்திட்டம் கொஞ்சம் கடினமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்றவங்க, இந்த பள்ளிக்கூடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ வந்து நிறைய ரொம்ப ஹார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுலபமா இருக்கு, அது போயிடலாம். அது போயிட்டு கடைசியில் அங்க மேல படிப்புக்கு வரைச்சு அங்க நம்ம பாத்துக்கலாம் சொல்ல பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டம் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால அந்த தர்மம் இருக்கு இல்லையா, அந்த மதத்துடையது, அது கொஞ்சம் சுலபமா இருக்கு. இன்னும் அதுக்கு வேணா போறேன்னு நீங்க இப்பதானே சொன்னீங்க. எந்த சட்டத்திட்டுக்கு உட்பட்டு இருக்கணும், இதை நீங்க நன்னா புரிஞ்சுட்டாதான். இப்ப நான் வந்து இதை மேன்மேலும் விவரித்து சொல்லணும்னு எனக்கு மனசுல இருக்கு. ஆனா விவரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா, நான் அந்த நிலை இது எடுத்தே இருக்கப்படாது. இருந்தாலும் ஞாபகம் வந்தபடியாக எடுத்துட்டேன். இது விதிரி நெய்திலே கிடையாது. அப்ப அந்த சட்டத்திட்டத்துக்கு நான் போறேன்னு வந்தாச்சுன்னா போலாம். ஆனா இந்த சட்ட திட்டத்துல இருந்தாதான் மேற்படிப்புக்கு உண்டான ஒரு சௌகரியத்தை இது நன்னா கொடுக்கறது. அந்த சட்ட திட்டத்துக்கு இருந்தானா மேற்படிப்புக்கு உண்டான சௌகரியத்தை அது கொடுக்கல. அப்ப எதுல இருக்கலாம்? இந்த சட்டத்திட்டம் அது கொடுக்கலையா சுவாமி? கொடுக்கல. அப்ப கொடுக்கலையே அந்த சட்டத்திட்டம் ஏற்படுத்திருக்கானா அது ஒரு வழியை கொடுத்துருக்கா. அந்த வழியிலிருந்து மறுபடியும் இந்த சட்டத்திட்டத்துக்கு வரணும். அது அடுத்த ஜென்மா. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீ நன்னா ஒழுங்கா இருந்தீங்கன்னா பகவானா பார்த்து, ஓ இவர்களுடைய சட்டத்திட்டத்துக்கு இருந்து ஒழுங்கா இருந்திருக்கான், அதனால இவனுக்கு இன்னும் பெரிய சட்டத்திட்டமா இருக்க, என்னிடத்தில் வரக்கூடிய சட்டத்திட்டம் ஒண்ணு இருக்க, அதுல இவனை பிறக்க வைக்கலாம் அப்படின்னு பிறக்க வைக்கிறான். பிறக்க வைத்து அதுல இருந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்துருக்கோம். இது புரியுறது உங்களுக்கு? இதுதான் நடந்திருக்கே தவிர நாம சட்டத்திட்டமே தப்புன்னு சொல்ல முடியும். புரியுதா? அதனால இது நீங்க நல்லா இதுக்கு மேல புரிய வைக்கலாம். ஆனா எனக்கு இதுக்கு மேல சொல்றது விருப்பம் இல்லை. ஏன்னா இது கேட்டுட்டே இருக்கு. இது சொல்லணும்னா ஆகா வீணாக்கணும், பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மேல ரெண்டாவது பித்ரு சார்த்தம், பித்ருப்படைய எதுக்கு சொல்லேன்னா, இந்த சார்த்தம்லாம் அவெல்லாம் பண்றாளா? என்கிட்ட சில பேர் கேட்டா, நீங்க தான் சுவாமி சொல்லிட்டு இருக்க, பண்ணனா பாவம் பாவம் பாவம்னு. அவ பண்ணவே இல்லையே, நல்லா இருக்கு, சோக்கியமா இருக்காது. நீங்க பண்ணணும் சொல்லிட்டு இருக்காரு, அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் சொல்லிட்டு இருக்காரு, தேவ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி இப்ப இந்த பஞ்சமதா யஜ்னங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் அதுல கிடையவே கிடையாது. எவ்வளவு சுலபமா இருக்கு. இது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? இந்த கட்டமே கிடையாது.
நம்முடைய வாழ்க்கை நெறிய சரியான முறையில் அழைத்து கொண்டக்கூடிய பாதை இதுதான், சனாதன தர்மம் தான். அங்க நீங்க போனேன்னா வாழ்க்கை நெறி சரியான முறையில் இருக்குமான சௌக்கியமா இருக்கிற மாதிரி தோணும். அவளுக்கு எத்தனை மன உளைச்சல் இருக்குன்றது என்னைக்குமே இந்தியாவில் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பொறுமையா இருக்கக்கூடிய மக்கள் போல உலகத்திலே நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. பொறுமை அது அன்னைக்கு போன உபன்யாசம் சொன்னேன், நாம எங்கேயுமே சண்டைக்கே போக மாட்டோம். இன்னொரு நாட்டை பிடிக்கக்கூடிய தன்மையும் நம்முடைய பாரத தேசத்துல கிடையவே கிடையாது. நம்ம நாட்டு தான் துண்டாடிட்டு இருக்காது வர மித்த பேர்ல இன்னைக்கு பக்கத்து நாடு இந்த அநேகமா பக்கத்து நாடு தான் என்னைக்குமே நட்போடு இருக்கக்கூடிய நாடாவே இருக்கிறதே இல்லை. இருக்கா? இந்த பக்கம் மேற்கு பக்கம் வேற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் வடக்கு பக்கம் வேற மாதிரி இருக்கு, இந்த பக்கமும் அது இதுவும் கொஞ்சம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு, ஒட்டுற மாதிரி தெரியல தெற்கு பக்கம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அவ்வளவு நட்பு இல்லாததுக்கு என்ன காரணம்னா இந்த சனாதன தர்மத்தை. ஆனா உலகத்துல எல்லாம் என்னன்னா இவாளமா நல்லவாள் கிடையாதுன்னு ஒரு பேர் பாரத தேசத்துக்கு இருக்கு. பாரத தேசமா புண்ணிய பூமி அது இருக்கு. அது இருக்கிறபடியால் தான் அது. அதனாலதான் இந்த சனாதன தர்மத்துல இருக்கவங்களுக்கு இந்த தன்மை உண்டு. இந்த தன்மை வேற்ற மதத்தில் இருக்கான்னா கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாதுன்னா அவளுக்கு நல்லது நடக்காதுன்னா பகவான் என்ன பண்றனா அடுத்த ஜென்மாவில இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மாவை அதுக்கு மறுபடியும் இந்த அதனால்தான் அன்னைக்கே சொன்னேன், சீன தேசத்துல ஒரு பிரதான மந்திரி நான் இந்த தேசத்துல பறக்கணும்னு அவர் பிரார்த்தித்தினாரு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா. இதுதான் காரணம். அதை தான் தெரிவிக்கிறார். ஆக இந்த பித்ரு சாதம் அதெல்லாம் அவசியம் பண்ணியே ஆகணும். பண்ண என்னன்னா உடனே ஒருத்தர் கேட்டார், இந்த பிண்டத்தையும் தண்ணீரையும் இந்த எண்ணெயும் கொடுத்ததுனால தகவலா மோசம் போகிறாரா? இல்லைங்களா? பண்ண போற பண்ணி முடிச்சதுன்னா ஓ நான் பண்ணிட்டேன், நீ ரொம்ப நாளா போயிட்டேடா, அங்கிருந்து நான் மோட்சத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போறான்னா இல்ல, இவர் பண்ணபடியால அவங்க மோட்சம் போகல. இங்கிருந்து கிளம்பின உடனே அடுத்த 2வது நிமிஷமே அங்க போய் மடியில போய் உட்கார்ந்துன்றான் அந்த ஜீவாத்மா. யாரோட மடியில? பரமதான மடியில போய் உட்கார்ந்துன்றான். கோஷி நீ யாருன்னு கேட்கறான். அகம் பிரம்மாஸ்மி, நான் உனக்கு சரீரம்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு அங்க கைகிற பண்ணிட்டே இருக்கு. அப்ப இவன் பண்றபடியால நம்ம பண்ணவே வேண்டாமே சுவாமின்னா இவன் மோட்சம் போறணும், இவன் பண்ணி ஆகணும். அவர் மோட்சம் போயிட்டாரு. இதுல இன்னொன்னு என்ன சொல்லுவானா, பாரியா பர்த்தாக்குள்ளேயே பர்த்தா பண்ணிட்டா பாரியாவுக்கு எல்லாம் நன்மையும் கிடைச்சிடும், பாரியா பண்ணிட்டா பர்த்தாவுக்கு எல்லாம் நன்மையும் கிடைச்சிடும். கிடையவே கிடையாது. சனாதனம் அது கிடையவே கிடையாது. பாரியாவுக்கு உண்டான ஆத்மா வேறு, பர்த்தாவுக்கு உண்டான சரீரம் தான் பாரியா, சரீரம் தான் பர்த்தா, ஆத்மா வெவ்வேறு தான். புரியுதா? ரெண்டுத்தையும் கூட இந்த மாதிரியான தன்மை வேற எந்த மதத்திலையா இருக்கான்னா கிடையவே கிடையாது. இப்ப பேர் சொல்றோம் கண்ணன்னு பேர் சொல்றோம், கண்ணன்னு பேர் ஆத்மாவுக்கு சரீரத்துக்கா? சரீரத்துக்கு தான், ஆத்மா கிடையாது. அதனால இது ரெண்டையும் குழப்பவே கூடாது. இப்ப நம்ம பண்றது சரீரத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆத்மாவுக்கு பண்ணல. சார்த்த கைங்க பண்றோம், எதுக்கு பண்றோம்? ஆத்மாவுக்கு பண்றோம், சரீரத்துக்கு. சரீரத்துக்கு பண்றேன்னா என்னன்னா புரிஞ்சுக்கோ, இங்கிருந்து சரீரம் போயிருக்கா ஆத்மா போயிருக்கா? அப்ப யாருக்கு பண்ணிட்டு இருக்க? தகப்பனாருங்கிற சரீரத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே தவிர அது பண்றதுனால என்ன இருக்குன்னா நான் பண்ணிட்டா நான் மோட்சம் போறேன் இல்லையா? எனக்கு மோட்சம் இல்ல, நான் பண்றபடியால் அவர் மோட்சம் போல. நான் பண்ணாலும் மோட்சம் போறாரு, பண்ணலைன்னாலும் மோட்சம் போறாரு. ஆனா பண்ணலைன்னா நான் என்னால போக முடியாது. இதுதான் அப்ப பிரிச்சுதான் பண்றான் இல்லையா? இதான் தெரியும். ஏன்னா பண்ணால் காரியம் பண்றோம், காரியம் சரி கண்டு சில பேர் சொல்லுவா பண்ணினால் காரியம் அவர் இங்கேயே சுற்றிட்டே இருப்பார். எந்த சாஸ்திரமும் சொல்லவே இல்லை. அவர் கேட்கிறாரு பசின்னு கேட்கிறாரு, கணவர் வந்தாரு பசின்னு கேட்கிறாரு, இந்த கேட்கிறாரு, வரலாம் வர வேண்டாம் சொல்ல இதெல்லாம் சொல்ல. ஆனா இதெல்லாம் அவளுக்கு இந்த சார்த்தம் பண்ணணும், அதுக்குண்டான கைங்கரியம் பண்ணணும் என்கிற எண்ணத்தை உருவாக்கணுன்றதுதான் பகவானே கொடுக்கக்கூடிய கிரியை இது. அந்த ஆத்மா இங்க சுத்திட்டு இருக்குதான் சுத்தம். அப்படின்னு சொல்றது மோட்சத்துக்கு போகக்கூடிய ஆத்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சில ஆத்மாக்கள் இங்கேயே சுத்தின்னு இருக்கோம். நான் அதை சொல்லவே இல்லை. எந்த ஆத்மா மோட்சத்துக்கு போயிடுதோ அது. அப்ப இங்க சுத்தின்றே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நான் பண்ணபடியால மோட்சம் போகுமான்னா அதுவும் போகாது, அதுவும் போகாது. அதுவும் தன்னுடைய கர்மத்தின் வினைப்பயனாக இங்க இருக்கிறதா, இல்ல திருலோகம் போறதா, அல்லது சொர்க்கலோகம் போறதா, அல்லது நரகலோகம் போறதா, இல்ல பிரம்மலோகம் போறதா, இல்ல மறுபடியும் இங்கே பறக்கிறதா, இல்ல அசரீரியா இங்கே சுத்தின்னு இருக்கிறதா, இதெல்லாம் அந்தந்த கர்ம வினைக்கு தகுந்தப்பற பகவான் பண்றான். அதனால இந்த பித்ருசாதம் பண்ணித்தாகணும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதுக்கு மேல ஸ்ரத்தையோடு செய்யறதுதான் சிரார்த்தம். சிரார்த்தம்னா என்ன நினைக்கிறோம்? சாதம் சொன்னோம் அபரகாரியம் இருக்கும். அபரகாரியம்னா அது தீய காரியம் இருக்குல்ல இல்லையா, தப்பான இருக்கும். ஸ்ரத்தையோடு செய்வதுதான் சிரார்த்தம்.
ஸ்ரத்தைன்னா என்னது? பண்ணணும் 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 என்ற முனைப்போடு பண்றோம் போல, அதுதான் ஸ்ரத்தைன்னு பேரு. ஸ்ரத்தையோடு நான் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணேன் உன் பிள்ளைக்கு, அதுக்கும் ஸ்ரார்த்தம்னு சொல்லலாம். ஸ்ரார்த்தன்ற கருத்தை நம்ம அது வழக்கத்துல என்ன வச்சுட்டோம்? பித்ரு தர்ப்பணத்தை ஸ்ரார்த்தம்னு வச்சுட்டோம். ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய காரியம் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஸ்ரார்த்தம்னு பேரு. அதுதான் ஸ்ரார்த்தம். ஆனா நம்ம வழக்கத்தை அது வச்சுட்டு இருக்கல. இது சொல்ல வந்தேன், ஸ்ரத்தையோடு தர்ப்பணம் பண்ணணும். கயா ஸ்ரார்த்தம் நிச்சயமா பண்ணணும், ஒரு தடவையா பண்ணணும். அவரவர்கள் கயைக்கு போயிட்டு ஒரு தடவையா, ஏன்னா அது வந்து ஸ்ரார்த்த பூமின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதெல்லாம் ஒரு தடவையா பண்ணணும். ஆண்டுதோறும் தாயார் தர்ப்பண திதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டா, இப்ப வேற மாதிரி வந்துருக்கு. தாயார் தர்ப்பண திதி கொடுக்குறாரோ இல்லையோ, ஒரு அட்டை கொடுத்துடுறான். தகப்பனார் தினம், தாயார் தினம், குழந்தைகள் தினம், உடனே ஒரு தட்டு தட்டுறா, அதுல வந்துடுறது ஆயிடுச்சு. தகப்பனார் ஒரு வாழ்த்து கொடுத்த மாதிரியும் அங்க வந்து வரணும்னா தேவையே இல்லை. புதுசு புதுசா இதெல்லாம் மேல் நாட்டில் அவளுக்கு இதெல்லாம் கிடையாது. அவ எத்தையாவது பண்ணணும், எத்தையா பண்ணணுன்றதுக்காக புதுசு புதுசா இதே போட்டுருக்கா. அதையிலே போட்டுருக்கா. இங்க சாப்பிட்டு பின்னாடினா இங்க சொன்ன விஷயத்த மேல நாட்டிலே சில பேர் பண்றா, மேல நாட்டிலே சில பேர் பண்றா. இப்ப மேல நாட்டுல இருக்கிறது இங்க உணர்ந்து வச்சிருக்கா. என்ன தட்டு தட்டுறா இல்லையா, தட்டு இது வந்து அப்ப வைக்கிறா இல்லையா, இந்த ஞாபகம் எல்லாம் கொண்டதுக்கு தான் சாதம் பண்ணா போறோம். இதை வச்சுக்கிறா. இந்த தினம் அந்த தினம், வயக்காட்டு தினம், இந்த தினம் அந்த தினம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது தேவையில்லை. நம் தேசத்தை தாய் தந்தையரை வணங்கிட்டு சொல்லுதான் வழக்கம். ஷஷ்டி பூர்த்தி ஆனாலும் அவ தன்னுடைய பெற்றோரை வணங்கிட்டு தான் போவா. என்னைக்காருமா செய்யும். அவளுடைய தாயார் தாப்பனா நல்லா வணங்கணும். தாயார் தாப்பனா யார் தெரியுமா? பகவானுடைய பிரதிநிதியே தான் தாயார் தாப்பனார். தாயார் தாப்பனா சாமானியப்பட்டவா இல்லை, பகவானுக்கு பிரதிநிதியா. பகவான் என்னால் நேராக பார்க்க முடியல. மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபா, அதிதி தேவோபான்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது யாரா இருந்தாலும் கணவருக்கு தயாராகட்டும், மனைவிக்கு தயாராகட்டும், ரெண்டு பேருமே தாயார் தாப்பனா. ரெண்டு பேருமே ஓஹோ பர்த்தாவுடைய தாயார் தாப்பனா வசதி, பாரியாவுடைய தாயார் தாப்பனா தாழ்த்தி இதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே விஷயம்தான். ரெண்டு பேருடைய தாயார் தாகப்பனா இருக்கும் பகவானுடைய பிரதிநிதிகள் தான். அந்த பகவானுடைய பிரதிநிதிங்கிற எண்ணத்தோடு தான் பார்க்கணும். அந்த எண்ணத்தோடு பார்த்து அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படி இருக்கும்போதும் பண்ணணும், கிளம்பி போனதுக்கு அப்புறம் பண்ணணும். இந்த சனாதன தர்மத்தில் ரெண்டுமே உண்டு. இருக்கும்போது அவங்க மனசு கோணாம பண்ணணும், கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் நான் விருப்பத்தோடு பண்ணணும். சாஸ்திரம் சொல்லிட்டு சுவாமி பண்ணலன்னா பாவமா பண்ணி தொலைக்கிறேன், பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமே இல்லை. சாஸ்திரம் சொல்லிட்டு என் தகப்பனாக நான் பண்றேன், என் தகப்பனாக நான் பண்றேன், ஆனந்தமா பண்ணணும். அந்த ஆனந்த கூடிய பண்ணதான் அந்த சாதனம். அப்ப தாய்த்தோட பிரீத்திக்காக பண்ணணும் சொல்லிக்கிற அந்த பாக்கியத்தை உணரணும். ஆக அடிப்படையா பித்ரு சாதம் பண்ணணும். அதை பண்ணாதவன் மூடன், அதை பண்ணாதவன் மூடன். ரெண்டாவது கூப்பிடாம யாரா வீட்டுக்கு வந்துட்டா இப்ப அவரை உள்ள உட்கார வைக்கலாமா வேண்டாமா? விதுரர் சொல்றாரு, கூப்பிடாம அவர் வந்துட்டாரு, அவளை உட்கார வச்சுக்கோ, அதிகமா பேசாதன்னு. ஏன்னா அவளை உட்கார வைக்காமனா விருந்தோம்பல் தப்பா போயிடும். நிறைய பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல, இவர் ரொம்ப சௌக்கியமா இருக்கா, நம்ம கூப்பிடாம இருக்கச்சே இவ்வளவு கூப்பிடுறாரு, அப்பன்னா இவாட்ட நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அதனால அவள்கிட்ட நான் அதிகமா பேசாதன்னா என்ன தேவையோ அதோட பேசுவோம். எப்ப கூப்பிடாம வந்துட்டாலோ அவளுக்கு என்ன இதெல்லாம் சொல்லணுமா சுவாமின்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். கூப்பிடா வந்துட்டு இல்லையா, அதான் தெரிவிக்கிறார், அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப நிறைய பேசாத, அவன் மூடன். ரெண்டாவது, தனக்கு நிறைய குற்றம் இருக்கும்போது பிறர் குற்றத்தை பார்க்கிறான் இல்லையா, அவன் மூடன். அநேகமா இது எல்லாத்தையுமே இருக்கு. தனக்கு நிறைய குற்றம் இருக்கும்போது பிறர் குற்றத்தை பார்க்கணும் மூடன். யம தர்ம தான் குற்றத்தை பார்க்கறது, 10 பேர் குற்றத்தை பார்க்கறாங்க. அதுதான் ஆண்டாள் தீக்குறளை சென்றோதும் செய்யாதன செய்ய வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவற்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ பார்க்கடலில் பையற்றுகின்ற பரவடிபாடு நெய்யுண்டம் பாலுண்டம் நாற்காலி நீராடி மையிட்டுழுதும் மலரட்டு நாமடியம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதம் தெரிவிக்கிறார் இல்லையா. தீக்குறளை சென்றோதம்னா அந்த இடத்துல வியாக்கியாக சொன்னாரு, இவருக்கு நித்தியமே யாராவது ஒருத்தர் வெச்சாதான் அவருக்கு சாப்பாடே இறங்குமா. யாராவது ஒருத்தர் வருவானோ, வந்த உடனே 11 மணி ஆயிடுச்சு, சாப்பிடு, இன்னும் சாப்பிடல, இவர் பசியா இருக்கு, உடனே பிரம்மபத்திரி கொண்டு போட்டுக்க, இலை போட்டுக்க, உட்காருங்க. இல்லடி இன்னும் யாருமே வரலையே, எதுக்குன்னு கேட்டா இன்னும் வெய்யணுமே, யாருமே வரணும். யாரோ ஒருத்தர் வந்திருந்தாரா, அவர் ரெண்டா வச்சு முடிச்சாச்சு, இப்ப உட்காந்து சாப்பிடணும். இது நிச்சயமா பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு பார்த்து ஒருத்தம் கூட வரல. என்ன பண்ணலாம், சாப்பாடு சாப்பிடணுமே,
அது வெஷ்ஷா தான் சாப்பிட முடியும். இவர் என்ன பண்ணாரு, இங்க கிளம்பினாராம், நேர அங்க போயிட்டு அவனை வெச்சிட்டு வந்து சாப்பிட்டாராம். சென்று ஓதும், அதான் இது செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதும். அங்க போய் நன்னா வச்சுட்டு அதெல்லாம் பண்ணாத, அந்த மாதிரி பண்ணினா அவன் மூடன். அப்படி பண்ணினா அவன் மூடன். அப்படிப்பட்ட, ஏன்னா தன்னிடத்துல இத்தனை அழுக்கு இருக்கு, இந்த அழுக்க பார்க்க மட்டும் சொல்றா இல்லையா, அவன் மூடன். ரெண்டாவது, கொஞ்சமா சக்தி இருக்கிறவன் கோபித்து கொள்ளலாம், சக்தியே இல்லாதவன் கோபிக்க கூடாதுன்னு. சக்தி இருக்கிறவன் கோபிச்சுக்கலாம், சக்தி இல்லாதவன் நீ கோச்சிக்கிறதுனால ஏதாவது வேல்யூ இருந்தா கோச்சிக்கோ, இல்லைன்னா கோச்சிக்காத. அப்ப ஒண்ணுமே இல்லாத கோச்சிக்கப்படாதுன்னா கோச்சிக்கப்படாதுன்றது. நீ கோச்சிட்டாலும் பிரயோஜனம் இல்லையா, நடக்க போறதா ஒன்று நடக்க போறது இல்லையா, கோச்சிக்காத. கையால் ஆகாதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அப்படியே எழுத. கையால் ஆகாதுன்னா எத்தையும் பண்ணவங்க கோவிச்சு கொள்ளக்கூடாது. கையால் கொஞ்சமாவது சக்தி இருக்கணும் கோவிச்சு பார்த்தா கையால் ஆகாதும் கோவிச்சக்கூடாது. இதெல்லாம் மூடர்களுக்கு உண்டான அச்சயம், இதெல்லாம் மூடர்களுக்கு உண்டான லட்சணம் சொல்லி எழுதிட்டார். அதுக்கு மேல ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றா பாருங்க, ஒன்றை கொண்டு ஒன்றையே கொண்டு இரண்டை பற்றி. இப்ப மூடர்கள் விஷயம் பார்த்துக்கோம், பண்டிதன் யாருன்னு பார்த்தாச்சு, மூடர்கள் யாருன்னு பார்த்தாச்சு. மூடர்கள் சுருக்கமா தான் பார்த்துக்கோம். அதுக்கு மேல 1 2 3 அப்படி சொல்ல போறாரு. ஒன்றையே கொண்டு இரண்டை பற்றி நிச்சயம் அடைந்து 3 பேரை அறிந்து கொண்டு 4 வசப்படுத்தி 1 2 3 4 5 6 7 8 இப்படியே சொல்ல போறாரு. 4 வசப்படுத்தி 5 அடக்கி 6 ஆகியவற்றை புரிந்து 7 ஆகியவற்றை புரிந்து விலகிச் சேர்ந்து திருப்தியாய் வாழ்வாய். இது 7 சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். ஒன்றை கொண்டுனா புத்தி அப்படின்னு ஒன்று தானே, புத்தி ஒன்று தானே, புத்தி 2 கிடையாது. புத்தியால ஒன்றை கொண்டு அந்த ஓர் புத்தியாலே இரண்டை பற்றி நிச்சயம் அடைந்து, புத்தியால 2 அடையணுமா. எதுன்னா செய்ய தகுந்தது எது, விட தகுந்தது எது. செய்யாதன செய்யும் தீக்குறள், இதம் குறி இதம் குறி இது இதம் ஆகாஷி, இதம் குறி இதம் ஆகாஷி, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப ஒன்று புத்தியால ஒன்று அடைஞ்சிட்ட, அறிந்த உடனே அறிந்த விஷயத்தை 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். ஒண்ணு செய்யக்கூடியது, இன்னொன்னு செய்யக்கூடாதது அப்படின்னு தெரிவிக்கிறாரையா, அதைத்தானே. அப்ப செய்ய தகுந்த செய்யாதன செய்யல தெரிவிக்கிறார். பகுத்தறிவு என்னாலன்னா பற்ற பகுந்து, எது பற்ற தகுந்தது எது பற்ற தகாதது, அதுதான் பகுத்தறிவுன்னு பேர். அது முன்னாடி கூட பார்த்துருக்கோம். இது பகுத்தறிவுன்னா இன்னைக்கு மேடை பேசுற பகுத்தறிவு பேசுறா பாருங்க, அதெல்லாம் பகுத்தறிவு. இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்க கூடாது, பிரிச்சு பார்க்கறதுதான் பகுத்தறிவு. ஆத்ம ஞானம் சரீரம் அப்படின்னு பிரிக்கிற மனம், இதுதான் பகுத்தறிவு. அப்படிப்பட்ட பகுத்தறிவு அதைத்தான் சம்ஸ்கிருதத்தில் விவேகம்னு சொல்லுவாங்க. விவேக ஞானம், விவேக பலம் வீடு பற்று அப்படின்னு ஆச்சாரிய தேக்காரர் நாயனார் இருக்கிறார். விவேகம்னா பிரிச்சு பார்க்க முடியுது. ஆக ஒரு புத்தியாலே 2ஐ நிச்சயப்படுத்தி கொண்டு, ஒரு புத்தி இது ஒரு பேருந்து இருமறுத்தவிசல் ஒருமுறை அயனையின்றனே திருவாசிரியம். ஆசிரியம் 7 பாட்டு அளித்த பிரான் வாடியன்னு திருவாசிரியத்தை ஒரு பேர் திருவங்கியாழ் பாடுறார். 1 2 3 3 2 1 1 2 3 4 4 3 2 1 1 2 3 4 5 5 4 3 2 1 1 2 3 4 5 6 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 2 1 திரு எழுகூட்டு இருக்கேன்னு பேரு. எழுகூட்டு இருக்கை. இன்னைக்கு நீங்க திருக்குடந்தை போன 6வது பெருமாள் அங்க தேர் மாதிரி எழுதியிருப்பா, திரு எழுகூட்டு இருக்கேன்னு. அந்த திரு எழுகூட்டு இருக்க மாதிரி இவர் இப்ப இருக்காரு. அப்ப ஒன்றை நன்னா பிடிச்சிட்டு 2ஐ நிச்சயப்படுத்தி 3 பேரை அறிந்து கொண்டுனார். 3வது வரணும் இல்லையா, 1 புத்தி, 2வது செய்வது 1 விடத்தக்கது 2 ஆயிடுச்சு. 3 பேரை அறிந்து கொடுத்து 3வது 3 பேரை அறிந்து 3 பேர்னா நண்பன் யாரு, பகைவன் யாரு, அயலான். அயலான்னா இது 2மே இல்லாதவன், நண்பனாவும் இல்லை பகைவனும் இல்லை, 2 இல்லாதவன் இருக்கான் இல்லையா. நிறைய பேர் வாசல போயிட்டே இருக்கா, அத்தனை பேர் நண்பர்களா நான் இல்லை, பகைவர்களா இல்லை, 2 இல்லாம இருக்கா இல்லையா, அவனுக்கு அயலான்னு பேர். இப்ப 3 பேர் இருக்கிறான். அப்பனா என்ன அர்த்தம், வேண்டியவன் வேண்டாதவன், இந்த 2ம் இல்லாதவன், அதான் உதாசீனன்னு பேர். இந்த 2ம் இல்லாதவன், வேண்டியவன் நண்பன், வேண்டாதவன் தீயவன், உதாசீனன் இந்த 2ம் இல்லாதவன். இவரை தெரிஞ்சுக்குவான். அதாவது ஊரில் தெரியாதவர்கள் அயலாது, யாரும் உனக்கு தெரியாத அவெல்லாம் அயலார்கள் பேரு, இவனை தெரிஞ்சுக்குவான். அப்ப 3 பேர் ஆயிடுச்சு. 1 புத்தி, 2 செய்ய வேண்டியதை செய்யாதது, 3 பகைவன் நண்பன் அயலார் ஆயிடுச்சு. இப்ப 4 வசப்படுத்தி, 4 வசப்படுத்துதுன்னா சாமதான பேத தண்டம்.
சாமதான பேத தண்டம் அப்படின்னா முதல்ல பேசி பார்க்கணும், அடுத்த சொல்லி பார்க்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா நல்லா வீரமா பேசணும். முடியலையா போட்ட வேண்டியது. இதைத்தான் அனுமான் பண்ணார். அனுமான் இதான் பண்ணார். என்ன பண்ணா சாமதானம் பேத தண்டம். பேதம்னா என்ன அர்த்தம்னா பிரிச்சு பருகிறது, பிரிச்சிருது. சாமம்னா சமாதானமா போறது, தண்டம்னா அடிக்கிறது. இல்லைன்னா தாகம், அதான் தானம், சாமதானம் அதான் கொடுத்து வசப்படுத்துறது. சாமதானம், தானம்னா கொடுத்து வசப்படுத்துறது, கொடுக்கறது. கொடுத்து வசப்படுத்தினா நம்மகிட்ட வசப்படுத்துறது. இல்ல சாமம்னா பேசி வசப்படுத்துறது, சமாதானப்படுத்துறது. அதுக்கப்புறம் பேதம்னா பிரிச்சு வசப்படுத்துறது. அப்புறம் தண்டம்னா அடிச்சு வசப்படுறது. அனுமான் நினைக்கிறார், அசோகம் இந்த சீதையை பார்த்த உடனே இந்த ராட்சசெல்லாம் பார்த்தா இல்லையா, இவெல்லாம் பேசினால் வாங்குவாளா? ராட்சசால் வாங்குவாளா? வாங்க போறதே கிடையாது. சரி, பேச்சினால முடியாது. சரி, பணம் கொடுத்து இவாள அந்த மாதிரி வழக்கு வாங்கிடலாமா? அவன் நிறைய இவனை காட்டும் பணம் நிறைய இருக்கு. ராட்சசால் பணமா குறைச்சல ஊரே வாழ்ந்தாச்சு, பணம் கொடுத்தே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பிரிச்சு பார்க்கலாமான்னா என்னைக்குமே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தீயவர்களை பிரிக்கவே முடியாது. நல்லவர்களை உடனே சட்டுன்னு பிரிச்சிடலாம், நல்லவர்கள். நல்லவாளை பிரிக்கணும்னா ரொம்ப சுலபமா பிரிச்சிடலாம். தீயவாளை பிரிக்கணும்னா ஒண்ணு வேண்டாம். இந்த டெரரிஸ்ட் நிறைய தீவிரவாதி இருக்காங்க, அவளை பிரிக்க முடியுமா பாருங்க. அப்படியே ஒருத்தருக்கு கை கோத்துன்னு அப்படி இருப்பா. இப்ப ராட்சசாலாம் தீயவா பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கடைசியில தண்டம் தான். அதனால்தான் அந்த மூலையில ஒரு உலக்கு இருந்தது. அந்த உலக்கை எடுத்துன்னா ஒத்தொத்தரும் அடிச்சுட்டே வரான் ஹனுமான். அதுதான் தண்டம். முதல்ல அக்ஷயகுமார் முடிச்சான், அது ஒவ்வொருத்தரும் அடிச்சுன்னு வரா இல்லையா, அதுதான் இது 4. அப்ப என்ன ஆகுது? 4 வசப்படுத்தி, 1 புத்தி, 2 செய்யாதன செய்யும் தீக்குறள், 2 3வது என்னது நண்பன் பகைவன் அயலான், 4வது சாமதாம பேத தண்டனன். இப்ப 5 அடக்கி எல்லாருக்குமே தெரியும் பஞ்சேந்திரியங்கள். 5 அடக்கி என்ன பஞ்ச இந்திரியங்கள்? நம்முடைய 5 புலன்கள், கண் காது மூக்கு நாக்கு முதலானவை. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு வேளம் தெரிவெறி அறிவில்லா சிற்றின்பம் தெரிவிக்கிறா இல்லையா, அந்த 5 அடக்கி. கண் பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு, மூக்கு நுகர்வதற்கு, அதே மாதிரி நாக்கு ருசிப்பதற்கு, தோல் தொடு உணர்ச்சிக்காக. இது அத்தனையும் வசப்படுத்தணுமா? வசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணு ஒருத்தர் அங்க போயிட்டே இருக்குன்னு அது பார்க்கப்படாது, இதுலயே இருக்கணும். காது அங்க எதுவும் நம்ம நல்லா இருக்க ரசமா இருக்கு அந்த கேட்கறதுக்கு என்ன கேட்கப்படாது. அதனால்தான் இந்த 3 பரங்க மூடிக்கிறது பாருங்க. 1 காதை முடிக்கும், இன்னொன்னு கண்ணை முடிக்கும், இன்னொன்னு வாயை முடிக்கும். ஒன்றும் கஷ்டமே இல்லை. இது 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 ஒரு ஒரு மதத்தை வந்தா சொல்றான், பாஷான கல்பம்ன்றான். பாஷான கல்லு போல ஆயிடுச்சுன்னா நீ மோட்சம், கல்லு போல ஆயிட்டுனா மோட்சம்ன்றான். ஏன்னா உனக்கு சுகத்துக்குமே கிடையாது, சுகதுக்கம் நசித்து போயிட்டா மோட்சம்ன்றான். நாம சொல்றோம் சுகதுக்கம் நசித்து போனா மோட்சம்னா, அதுக்கப்புறம் இவன் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் அவனுடைய பிரகாரம். இங்க நாம என்ன சொல்றோம்னா, பாப புண்ணியங்கள் நசித்தால் ததா வித்வான் புண்ணிய பாபே விதிய நிரஞ்சன பரமம் சாமி உபயோகித்தனே. அதுக்கப்புறம் நேரா அந்த ஆத்மா கிளம்பி போறது. அவன் ஆத்மா ஒத்துக்கல, சுகத்துக்கு நடந்து போனாலே மோட்சம் தெரிவிக்கிறாளையா, அதைத்தான் தெரிவிக்கிறது. இது 5. இந்த 5 அடக்கணும். பஞ்ச இந்திரியங்கள் அடக்கணும் இல்லையா, அந்த பஞ்ச இந்திரியம் அடைக்கணும். கண் காது மூக்கு செவி இது நாக்கு இதை அடிக்கணும். 5 அடைக்க. அதுக்கு அடுத்தது 6 தெரிந்து கொண்டு. 6 தெரிந்து கொண்டு என்ன 6? சாந்தி, விக்கிரகம், அப்புறம் ஆசனம், துவைபாயம், ஆசிரிதம், இது 6. சந்தி, சாந்தியில சந்தி, சந்தினா சேர்த்தல். சந்தியாவன்னு சொல்றேன் இல்லையா, சேர்க்கறது. காலையும் மாலையும் சேர்றது. சாரி காலையும் பகல் பொழுதும் சேர்றது. அப்ப பகல் பொழுதும் இரவு பொழுதும் சேர்றது, அதுதான் சந்தின்னு பேரு. இது சந்தி சேர்தல். விக்கிரகம்னா பிரித்தல், விக்கிரகம்னாலே பிரித்தல். யானம்னு சொன்னா, யானம்னா இடம் பெயர்தல், இங்கிருந்து அங்க போறது, இதுக்கு யானம்னு பேரு. ஆசனம்னா அமர்தல். தித்தீய பாயம்னா மனத்தையே 2ஆக பிரித்தல். சமாஷனா சேர்ந்து விடுதல். இந்த 5ஐயும் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. என்ன 5 மறுபடியும் சொல்றேன். சந்தின்னா சேர்தல், விக்கிரகம்னா பிரித்தல், யானம்னு சொன்னா இடம் பெயர்தல், இங்கிருந்து இன்னொருத்துக்கு போறது. அதுக்கு மேல ஆசனம்னு சொன்னா அமர்தல், உட்காந்துக்கிறது. பாவம் அப்படின்னா மனத்தையே 2ஆக்கி விடுதல். சமாஷயம்னா சேர்த்து விடுதல். ஏன்னா இவன் சேர்ந்து பிரிந்து இடம் பெயர்ந்து அமர்ந்து மனத்தை 2ஆக பிரிந்து சேர்த்துட்டானா தோற்று பார்க்கணும்.
சேர்ந்து பிரிஞ்சுன்னா என்ன சுவாமி? நான் சேர்ந்து பிரிஞ்சுன்னா சேர்ந்து முதல்ல சந்தி சேர்ந்து சேர்ந்தா முதல்ல புத்தியோட சேரணும். அதுக்கப்புறம் நான் ஆத்மாவை சரீரத்தையும் பிரிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா இடம் பெயரணும். ஓ பிரிஞ்சிருக்கேன் வாஸ்தவம் தான், நான் இங்க ஆத்மா இங்கதான் இருக்க போய் அங்க கிளம்பி போறது, சரீரம் இங்க போறது, இடம் பெயருது. அதுக்கப்புறம் நன்னா இடம் பெயர்ந்தாலும் நன்னா உட்கார்ந்துட்டு அமர்ந்து யோகாசனம் பண்ணணும். யோகம் பண்ணணும். யோகம் பண்ணின மனத்தை நன்னா ரெண்டா வச்சுக்கணும். ஒரு மனசு ரெண்டா வச்சுக்கணும். என்ன மனசு பரிபூர்ணமான பகவான்கிட்ட லாய்க்கணுன்ற மனசோட இருக்கணும். மனசோட என்ன சேர்ந்துடும். சமாஷனம் என்ன சேரலாம். இந்த ஆற நன்னா தெரிஞ்சுட்டானா, அதாவது யார் நம் மனதை கெடுப்பார்கள், ஆச்சரியமா இருக்கணும். யார் நம் மனசை கெடுப்பா, யார் இருக்க சொல்லி யார் நல்லா பாருங்க, யார் நம் மனசை கெடுக்க பாரா, யார் இருக்க சொல்லியே கெடுப்பார்கள், யார் இடம்பெயர்த்து கெடுப்பார்கள். முதல்ல பொதுவா யாரு மனசை கெடுப்பா. ரெண்டாவது நான் இருக்கும்போதே கெடுக்கிறாளண்ணா. இல்லையா சுவாமி, இருக்கும்போது தானே கெடுக்க முடியும்னா அப்படி அர்த்தம் இல்லை. நான் எந்த நிலையில இருக்கணும் அந்த நிலையில இருந்தே கெடுக்கிறான். இது ரெண்டாவது கெடுக்கிறது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் யார் இடம் பெயர்ந்து கொடுப்பார்கள். இடம் பெயர்ந்துன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அவன் அந்த இடத்துல இருக்கா, அங்க இருந்துட்டே என்னை கெடுதல் நினைக்கிறா பாருங்க. இதெல்லாம் நடக்கிறது. எப்படி நினைப்பான்னா, இன்னைக்குதான் இதெல்லாம் வந்துட்டேன், அன்னைக்கு இது இல்லையே சுவாமின்னா அன்னைக்கு தூது மூலமா கிடைச்சிருந்தா இதுக்கு இது பண்ணி இது போலன்னா ருக்மணி கண்ணனுடைய கல்யாணம் இதுதான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்ததே கிடையாது. ஆனா ரெண்டு பேரும் காதல். இன்னைக்கு இதுல தட்டுறாங்க, அவ போட்டோ இதுல வருது, பார்த்துடுறாங்க, உடனே காதல் வந்துடுது. அன்னைக்கு மாதிரி தட்டெல்லாம் கிடையாது. எப்படி ஏற்பட்டதுன்னா, இங்க இருக்கிற ரிஷி அங்க போய் சொல்லுவார் ருக்மணி பிரபாவத்தை பத்தி, அங்க இருக்கிற ரிஷி கண்ணனுடைய பிரபாவத்தை இங்க சொல்லுவார். முகத்தையே பார்த்துக்கல. முகத்தை முதல்ல முகத்தை பார்க்காம காதல் ஏற்பட்டதுன்னா கண்ணனுடைய ருக்மணி கல்யாணம் தான். கண்ணன் ருக்மணி தான். இதுக்கு சொன்னா அது மட்டும் இல்ல, அது ராட்சச விவாகம், தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணது. இதுக்கு சொல்ல வந்தனா அப்ப இத்தனையும் பண்றா இல்லையா, அப்ப இடம் பெயர்ந்து கெடுக்கிறா இல்லையா, அந்த இடம் பெயர்ந்து கெடுக்கிறது தான் இது இத்தனையும் சரிவர தெரிந்து கொண்டு இது எத்தனையும் தெரிஞ்சுட்டு கடைசியில என்ன பண்ணா 7 விஷயங்கள் தொலைத்து சுகமாக 7 விஷயம் தொலைத்து. இந்த 7 விஷயம் என்னது? யார் தொலைப்பான், யார் இடம்பெயர்ந்து கெடுப்பான், எப்படி கெடுக்க போறான், எந்த விதத்துல இருக்கிறான், அவன் நம்ம மனசை கெடுக்கிறானா, எப்படி கெடுக்க போறான், இதெல்லாம் இதை சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தவர் இந்த 7 விஷயத்தை தொலைச்சு சுகமா இருந்துச்சு. அப்ப தொலைக்க வேண்டிய விஷயம் 7 சொன்னார். ரெண்டாவது அடுத்து என்ன சொன்னார்? பெண்களிடத்தில் அவமானப்படுத்தாமல் இருக்கணும்னு, அவர்களை மரியாதையோடு நடத்தணும்னு சொல்றோம். இன்னைக்கு அநேகமா இது முக்கியமா வேணும். இன்னைக்கு காலட்சேபம் சொல்லணும்னாலும் கோயில்லையும் பெண்கள் கோஷ்டி தான் அதிகம். எல்லா இடத்துலையும் சரி, பெண்கள் கோஷ்டி இல்லைன்னு வச்சுக்கேன் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனால்தான் என்னமோ தெரியல, ஒரு ஆழ்வார பெண்ணாவே பறக்க வச்சுட்டார் பெருமாள். பிறக்க வச்சது மாதிரி இல்லை, அந்த பெண் கோஷ்டியே அழிச்சுன்னு போற மாதிரி பாட்டு அதுதான் இருக்கு. வேற எங்கேயாவது பிரபந்தத்துல அந்த மாதிரி இருக்கானா கிடையாது. நீராட போதுமினோ நேரிடையன்னு பெண் கோஷ்டியை அழிச்சுன்னு போற மாதிரி பண்ணிருக்கா. பெண்களுக்கு கொடுத்த மரியாதை, நம்ம சாஸ்திரத்தை கொடுத்த மரியாதை எதுவுமே கிடையாது. அப்படிதான் பெண்களை அவமானப்படுத்தவே கூடாது, எந்த விதத்தையும் அவமானப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவளை மரியாதையோடு நடத்தணும். மரியாதையோடு நடத்த என்ன மரியாதை? என் மனைவிட்டு நான் என்ன மரியாதை பண்ணணும், என்னுடைய தங்கையிட்டு நான் என்ன மரியாதை பண்ணணும், என்னுடைய தாயாட்ட, எல்லாமே பெண்கள் தான், தாயாட்ட என்ன மரியாதை பண்ணணும், தாயாருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், மனைவிக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், தங்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை சுவாமி? அது தங்கைன்னு பேசிட்டு போறேன், மனைவினா மனைவி பேசிட்டு போறேன், தாயார்னு பேசிட்டு போறேன்னா அது அர்த்தம் இல்லை. மனைவியினால மந்திரி ஸ்தானம் கொடுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனைவின்னு சொன்னாலே மந்திரி ஸ்தானம். மந்திரின்னு வந்தாலே ராஜாவோட கொஞ்சம் படிச்சவன் அர்த்தம். பர்த்தாக்களும் கோவம் வருது. அப்படி மாதிரி இல்லை, எல்லாரும் வீட்லையும் இல்லையே சுவாமி. பர்த்தா தான் நிறைய படிச்சான்னா நான் நினைக்கிற மாதிரி இந்த லௌகிக்க படிப்பை சொல்லல, அனுபவத்துல வரக்கூடிய படிப்பு, அனுபவத்தில் இருக்கக்கூடிய அதான் மந்திரி ஸ்தானம். அந்த பெண்களை அவமானப்படுத்தவே கூடாது, மரியாதையோடு நடத்தணும். அதுக்கு ஜூதம் சொக்கட்டான் இதுல தானே வந்தது தாயக்கட்டை சொக்கட்டாங்க, சொக்கட்டா வர்ற இதனால்தான் இந்த இதெல்லாம் சொல்றது யாரு? திருதராஷ்டிரன். சொக்கட்டான் தியூதம் ஆடி இருக்கப்படாது, ஆனால் அந்த வேட்டையில் அதிக ஆசை கூடாது. தியூதம் ஆடுறது சாஸ்திர சம்மதம் தான் சொல்லியிருக்கு. யார் ஆடணும்னா சத்திரியர்கள் தான் ஆடணுமா.
சாஸ்திர சம்மதம் ஜூத்தம் ஆடுறது. அது எதுக்குன்னா விளையாட்டுக்காக தான் ஆடணும். லீலா பந்துகம் ஜூத பந்துகம் சொல்லுவாரு தேசிகம், வேதாந்த தேசிகம். அப்படி இருக்கச்சே அது இது சொல்லிக்காரு. அதனால இதுலேருந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இதுல இருந்துன்னா திரௌபதிக்கு தப்பா நினைச்சா சொக்கட்டான் ஜூதம் ஆடி பாடினா, அதனாலதான் வேட்டையில் அதிகமா ஆசை இருக்கக்கூடாது. அதுக்கு மேல குடித்ததில் அதிக ஆசை இருக்கக்கூடாது. குரூடமாக பேசுறது. ஒருத்தர் பார்த்தோன்னா என்ன வேணும் பேசுறாங்க. அதுல இது வந்துட்டு வச்சுக்கேன், சில பேர் பேசவே தெரியாது. சில பேர் வேறுண்டு அப்படி பேசுவார். யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா பாருங்க. அதெல்லாம் கூடாது. ரொம்ப மிருது பாஷையா பேசணும். மிருது பாஷை ராகவகா, மஞ்சி பாஷை ராகவன். ராமன் பேசுறான்னாலே மயிலிறக்க தளவரா மாதிரி பேசுவான். அவ்வளவு அழகா பேசுவானா. அது மட்டும் இல்ல, முன்னாடி அவன் தான் பேசுவானா. மயிலிறக்க தடவரா மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னு சொல்றோம் இல்லையா, அவ்வளவு சாஃப்டா பேசுவாங்க. அவ்வளவு இதுவா சொன்னாங்க. அதை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல கல் குடித்தல் கூடாது. கல் குடித்தல், கல் குடிக்கிறது சாப்பிட்றாங்க கூடவே கூடாது. இன்னைக்கு அரசாங்கமே அதுக்கு நிறைய வழிவகுத்திருக்கு. கூடவே கூடாது. ஏன்னா இந்த கல் குடித்தல் வந்து பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும்போது துரியோதன் காட்டு பெண்களுக்கு தப்பா நடந்துட்டான். நடக்க போறச்சே அவன் பிடிச்சி வச்சுட்டான். துரியோதனையும் கர்ணனையும் இவ வனவாசத்தில் இருக்கச்சே இவாளுக்கு கெடுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்து கல்லை குடிச்சுட்டு, துரியோதனன் கல்லை குடிச்சிட்டு பெண்களுக்கு தவறா நடக்க போறச்சே அவ பிடிச்சி வச்சுட்டா. அப்ப காப்பாத்திருந்து அர்ஜுனன் தான். கர்ணனையும் யாரையும் துரியோதனையும் கர்ணனையும் துரியோதனும் காப்பாத்தினதே அர்ஜுனன் தான். அப்ப பண்ணின குற்றம். அப்ப கடார ரொம்ப குரூரமான வசனம் கூடாது. ரொம்ப ஏன் குரூரமான வசனம்? கர்ணன் பேசினால, கர்ணன் என்ன பேசினா, இந்த சொக்கட்டான் ஆடின உடனே திரௌபதி மானபங்கம் பண்றதுக்கு முன்னாடியே, ஏன் உனக்கு 5 கணவன்மார்கள் தேவைப்பட்டதா, என் மடியில் வந்து உட்காருன்னு சொன்னான் இல்லையா, கர்ணன் சொன்னா இல்லையா. இந்த மாதிரி குரூரமான வார்த்தை பேசவே கூடாது. கொஞ்சம் கூட பேசக்கூடாது. அப்ப அவன் பையன பாவம் தான் அது. இதுன்னு சொன்னா உனக்கு 5 பத்தா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாளே. ஆக ஒரே புத்தியாலே விவேகத்தோடு எது பண்ணத்தக்கவன் எது விடத்தக்கவன் தெரிஞ்சு கொண்டு மூவகைப்பட்டவன் 4 உபாசனங்கள் படிச்சு ஆக ஒரு இப்ப முடிக்கிறார். என்ன முடிக்கிறப்ப 7 சொன்னா இல்லையா. என்னென்ன 7? 1 கொண்டு 2 பற்றி நிச்சயம் அடைந்து 3 பேரை அறிந்து கொண்டு 4 வசப்படுத்தி 5 அடக்கி 6 7 தெரிந்து கொண்டு விலக்கி சேர்த்து திருப்தியாக வாழ்வாயினர். இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா, 1 ஒரே புத்தியாலே விவேகத்தோடு எதை பட்டணுமோ எதை விடத்தக்கணுமோ எதை தெரிந்து கொண்டு மூவகைப்பட்டவர்களை புரிந்து கொண்டு, மூவகைப்பட்டவர்கள் பகைவன் நண்பன் அயலார் தெரிந்து கொண்டு 4 உபாயங்களை வசப்படுத்தி, 4 உபாயங்கள் எது? சாமவேத தாமதண்டம் வசப்படுத்தி 5 புலன்களை அடக்கி 6 பற்றி தெரிந்து கொண்டு 7 தொலைத்து சுகமாக வாழ்வாள் என்று திருதராஷ்டிரம் குறைக்கலாம். சுகமாக வாழ்வாள். இதுக்கு மேல விஷத்தை குடிச்சா ஒருத்தனை கொல்லும். ஆனா விஷத்தை குடிச்சா என்ன வருது? ஒருத்தனை கொல்றது. சரி, அதே மாதிரி ஒருத்தனை கொல்லுமா? அரசியல் புரட்சியானது நாட்டையே கொல்லுன்றோம். விஷத்தை குடிச்சா ஒருத்தர் தான் கொல்லும். அரசியல் புரட்சி இருக்கே நாட்டையே கொல்லும். திருதராஷ்டிரா ஜாகத்தை, நீ விஷத்தை குடிக்கல, நீ மட்டும்தான் போவ. இப்ப நீ அரசியல் புரட்சி பண்ணிட்டு இருக்க, உன் நாடே போக போறது. எத்தனை ராஜநீதி சொல்றது, நாடே போக போறது, நாட்டையே இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ எந்த ஒரு வஸ்துவா தான் இனியது தனி அருந்த, தமிழர்கள் சொல்றா வருங்க, ஒரு நல்ல இனிய பண்டம் வந்துட்டுன்னா அந்த இனிய பண்டத்தை தனியா அருந்தக்கூடாது, இனியது தனி அருந்தல். அதனால உனக்கு ராஜ்ய பரிபாலனம் கிடைச்சதுன்னு நீ மட்டும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாத, அதை பிரிச்சு கொடு. பிரிச்சு கொடுத்தா தான் அது நல்லா இருக்கும். இது எப்படின்னா, இது பகவத் விஷயத்துல இதே மாதிரிதான் இருக்கணும். பகவத் விஷயம் இனியது, அது தனியா அருந்துமா? தனியா அருந்தக்கூடாது. தனியா அனுபவிக்கலாமான்னா காலட்சேபமாகட்டும், அதே மாதிரி கோயிலுக்கு போறதாகட்டும், யாத்திரை போகிறதாகட்டும், எந்த விஷயமாகவும் தனியா அனுபவிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டா என்ன பண்ணான்னா, முதல் பாட்டிலே நீராட போதுவீர் போதுவினோ நீரிலேயே. அத்தனை பேர் கூட்டது என்ன காரணம்? அவனுக்கு கண்ணன் தானே வேணும். நான் கண்ணனுக்கு உபாசனம் பண்ணிக்கிறேன், நான் கண்ணனை அடையிறேன், அடைஞ்சிருக்கலாமா? இல்ல, அத்தனை பேர் கூட்டு போறா இல்லையா. அதுக்குதான் சொல்றேன் நீராட போதுங்க. அப்ப எல்லா பெண்களும் வாருங்களை அழைத்து கொண்டு போறாள. ஆக இதெல்லாம் மூடனுக்கு கூடிய லட்சணம். இது மூடனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம், பண்டிதனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம்னு ரெண்டித்தே சொன்னார். அதுக்கு மேல என்னென்ன வாழ்க்கைப்படி வாழ கற்றுக்கொள்ளணும் திருதராஷ்டிரா. இப்ப பல விதத்தை நீ விட்டுட்டா, அதனால்தான் உனக்கு இப்ப தூக்கம் இல்லாம தவிக்கிற. இந்த தூக்கம் எல்லாம் தவிக்கிறதுக்கான இதுதான். ஆக இதில் இருக்கிற மூட லட்சணத்தெல்லாம் தவிர்த்து, மூட லட்சணத்தை தவிர்த்து பண்டிதனா இருக்கக்கூடிய லட்சணத்தோடு இருந்து வாழ்ந்து கொண்டால் முதல்ல உனக்கு நல்லா தூக்கம் வரும். நீ தூங்கறதுக்கு மேல பாரு தூக்கம் வரும். ஆக இந்த விஷயங்களை காட்டி கொடுத்த வேதவியாச பல்லாண்டு பாடி மேற்கொண்டு
ஆச்சரியமா ஒரு 2-3 தெரிவிக்கிறார். இதுக்கு மேல என்னென்ன உண்டுன்னா, அவர் இதை வச்சுண்டு மேற்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 7 வரைக்கும் பார்த்தோம்ல, 7 வரைக்கும் இது கூடாது இது கூடாது இது கூட இது கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா, அதை ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்ல போறாரு. ரெட்டையா 3 3 4 4 சொல்ல போறாரு. அது என்ன விஷயம்ன்றது ஆச்சரியமான விஷயத்தை அடுத்த உபன்யாசம் சொல்லலாம். ஆழ்வாரும் பெருமானார் ஆச்சாரம்